ஹலோ 12th ஸ்டாண்டர்ட் பசங்களா, இன்னைக்கு உங்களுக்கான வீடியோ தான். நம்ம சாப்டர் 7 தான் பார்த்துட்டு இருக்கோம். அப்ளிகேஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் கால்குலஸ். ஸோ ப்ரீவியஸாக போட்ட வீடியோவில் 7.4 வரைக்குமான எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இன்னைக்கு இந்த செஷனில் எக்ஸசைஸ் 7.5ல இருக்கிற எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ மோஸ்ட்லி இந்த செஷனில் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் நம்ம டெரிவேட்டிவை எப்படி எங்கே யூஸ் பண்ணுறோம், ஸோ என்ன ஐடியாவை வந்து எந்த கான்செப்டை வச்சு இந்த செஷன் போக போகுது அப்படிங்கிறதுக்கான கான்செப்ட் டெஃபினிஷனை நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? ஸோ என்ன கான்செப்ட் இங்கே நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவை எங்கே அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இதில் முக்கியமாக ஒரு ஃபங்க்ஷனை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அந்த ஃபங்க்ஷன் தான் என்னன்னா மோனோடானிக் ஃபங்க்ஷன். மோனோடானிக் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நான் ஒரு கிராஃப் வரைகிறேன். ஸோ லெட் மீ ட்ரா த கிராஃப். இந்த கிராஃபை பாருங்க. ஸோ திஸ் இஸ் எக்ஸ், திஸ் இஸ் ஒய். ஸோ நான் இப்போ ஒரு ஃபங்க்ஷன் வரைகிறேன். ஓகே, ஸோ லெட் மீ ட்ரா த ஃபங்க்ஷன் ஆஸ் ஒரு நிமிஷம். லெட் மீ erase this. யா, இப்போ நான் இந்த ஃபங்க்ஷன் வரைகிறேன். சரியா? இந்த ஃபங்க்ஷன் ஆக்சுவலி எப்படி இருக்கு? இன்க்ரீஸிங்காக இருக்கா? ஸோ எக்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆக ஆக ஒய்யும் எப்படி ஆகுது? இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு இல்லையா? ஸோ அதனால இது என்னது? திஸ் ஃபங்க்ஷன் ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். திஸ் ஃபங்க்ஷன் இஸ் இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். ஒருவேளை நான் இப்படி ஒரு கிராஃப் வரைகிறேன் பாருங்க. ஸோ எக்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக ஆக ஒய்யோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. ஸோ அப்போ இது என்னன்னு சொல்லிடலாம்? திஸ் இஸ் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். புரியுதா? ஸோ ஒரு ஃபங்க்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு, எக்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆக ஆக, அப்போ அந்த ஃபங்க்ஷனை நம்ம இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் சொல்றோம். இன்னும் பர்டிகுலரா இது எப்படி இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் சொல்றோம் அப்படின்னா, ஸோ ஒரு வேளை இந்த ஃபங்க்ஷன்ல ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல நான் என்ன கண்டுபிடிக்கிறேன்னா ஸ்லோப் கண்டுபிடிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஸ்லோப் ஒரு டேஞ்சன்ட் லைன் வரைகிறேன். அந்த டேஞ்சன்ட் லைனோட ஸ்லோப் வந்து பாசிட்டிவா தானே இருக்கு. ஸோ அதே மாதிரி நான் இங்கே ஒரு பாயிண்ட் வச்சு இங்கேயும் நான் என்ன கண்டுபிடிக்கிறேன்? ஒரு டேஞ்சன்ட் லைன் வரைகிறேன். அந்த டேஞ்சன்ட் லைனோட ஸ்லோப் எப்படி இருக்கு? பாசிட்டிவா இருக்கு இல்லையா? ஸோ அப்போ நான் வரையக்கூடிய ஒரு டேஞ்சன்ட் லைன் அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன்ல பாசிட்டிவா இருந்துச்சுன்னா அது அந்த அந்த ஃபங்க்ஷன் அந்த இன்டர்வல்ல என்னது இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஒரு டேஞ்சன்ட் வரைகிறேன், அந்த டேஞ்சன்ட் அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல பாசிட்டிவ் கொடுக்குதுன்னா ஸோ அது வந்து என்னது? இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனா இருக்கு. ஸோ இதே பிஹேவியர் ஒரு இன்டர்வல்ல இருக்கு அப்படின்னா அந்த இன்டர்வல்ல எல்லாமே அந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு? இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனா இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ அதே மாதிரி டேஞ்சன்ட்டை வச்சு நம்ம என்ன சொல்லிடலாம்? ஒரு பாயிண்ட்ல நான் டேஞ்சன்ட் லைன் வரைகிறேன் அப்படின்னா அந்த டேஞ்சன்ட் லைன் அந்த டேஞ்சன்ட் லைனோட ஸ்லோப் பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்காங்கிறத பொறுத்து அந்த ஃபங்க்ஷன் இன்க்ரீசிங்கா டிக்ரீசிங்கா அப்படிங்கிறத நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியுதா? ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல பாசிட்டிவ் கொடுக்குதா நெகட்டிவ் கொடுக்குதாங்கிற ஐடியாவை வச்சு நம்ம என்ன சொல்லிடலாம்? இது இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனா இல்லை டிக்ரீசிங் ஃபங்க்ஷனாங்கிறது என்னால் சொல்ல முடியும். ஸோ இதை வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இன்க்ரீசிங் அண்ட் டிக்ரீசிங் நேச்சர் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை தான் நம்ம மோனோடானிக் ஃபங்க்ஷன்னு சொல்கிறோம். ஸோ கம்மிங் டு மோனோடானிசிட்டி. ஸோ இங்கே நம்ம எதை டிஃபைன் பண்ண போகிறோம்? மோனோடானிசிட்டி ஆஃப் த ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷனோட மோனோடானிசிட்டியை நம்ம என்ன பண்ண போகிறோம்? டிஃபைன் பண்ண போகிறோம். அப்படின்னா என்ன மோனோடானிசிட்டி? ஸோ ஆல்ரெடி மோனோடானிக்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்கு இன்க்ரீசிங் இல்லை டிக்ரீசிங் நேச்சர் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து அதோட மோனோடானிசிட்டி. ஸோ இப்போ நான் இங்கே ஒரு ஃபங்க்ஷன் வரைகிறேன் பாருங்க. ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷனில் ஸோ நான் ஒரு பாயிண்ட் இங்கே வந்து என்ன பண்ணிக்க போகிறேன்? இதை C1னும் இதை C2னும் நான் டிட்டர்மைன் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ நல்ல கவனமாக பாருங்கள். இந்த C1 நான் எடுத்த பாயிண்ட் ஆக்சுவலி ஸோ இந்த ஃபங்க்ஷனோட டேர்னிங் பாயிண்ட். ஸோ அதே மாதிரி இந்த C2 அப்படிங்கிறது இந்த ஃபங்க்ஷனோட டேர்னிங் பாயிண்ட். ஸோ இந்த இன்டர்வல் ஸோ லெட் மீ டேக் இதை வந்து பிங்கிற பாயிண்ட்டும் ஸோ இந்த பாயிண்ட்டை ஏன்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து y ஆஃப் எக்ஸ். ஸோ இது இந்த பர்டிகுலர் எந்த இன்டர்வலில் டிஃபைன் ஆகியிருக்கு? எஃப் ஆஃப் எக்ஸை வந்து நான் எந்த இன்டர்வல்ல இருந்து இதுதான் வந்து y இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ எக்ஸ் அப்படிங்கிறது இங்கே எந்த இன்டர்வல்ல இருந்து எந்த இன்டர்வல் வரைக்கும் எடுத்திருக்கிறேன்? ஏலேருந்து பி வரைக்கும் எடுத்திருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா,
இந்த பாயிண்ட் வரைக்கும் பாருங்க. ஸோ இந்த பாயிண்ட். ஓகே, ஸோ ஆக்சுவலி இந்த ஏங்கிற பாயிண்ட்ல இருந்து சி வரைக்கும் இந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு? இன்க்ரீசிங்காக இருக்கா? ஸோ இந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு? இன்க்ரீசிங்காக இருக்கு. ஸோ ஐ கேன் சே தட் ஏல இருந்து C1 வரைக்கும் இந்த ஃபங்க்ஷன் f of x இஸ் இன்க்ரீசிங்னு சொல்லலாமா? ஸோ அதே மாதிரி C1ல இருந்து C2 வரைக்கும் பாருங்க, இந்த ஃபங்க்ஷன் டிக்ரீஸ் ஆகுதா? ஸோ இந்த ஃபங்க்ஷன் டிக்ரீசிங்னு சொல்லலாமா? அதுக்கப்புறம் C2ல இருந்து B வரைக்கும் இந்த ஃபங்க்ஷன் இன்க்ரீசிங்னு சொல்ல முடியுமா? ஸோ இன்க்ரீசிங்னு நான் எப்படி சொல்றேன்? ஸோ ஒரு ரெண்டு எக்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக ஆக இந்த ஃபங்க்ஷனோட வேல்யூவே எப்படி ஆகுது? இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் இன்க்ரீசிங். இங்கே எக்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக ஆக ஒய்யோட வேல்யூ எப்படி ஆகுது? டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் டிக்ரீசிங். இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இதை எப்படி இன்னும் டிஃபைன் பண்ணலாம்னா, இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன்னா எப்படி இருக்கும்? இப்போ x1 x2 அப்படிங்கிற 2 பாயிண்ட் எக்ஸ் ஆக்சஸ்ல எடுத்துக்கிறேன். ஸோ x2 தான் பெருசா இருக்கு. ஸோ அந்த இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகாம f1 விட fx தான் வந்து பெருசா இருக்கு அப்படின்னா அது இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். இதுவே டிக்ரீசிங் ஃபங்க்ஷன்னா என்ன? டிக்ரீசிங் ஃபங்க்ஷன்னா x1 விட x2 வந்து பெருசா இருக்கு. ஆனா f of x2 அப்படிங்கிறது தான் f of x1 அப்படிங்கிறது தான் f of x2 விட பெருசா இருக்கு அப்படின்னா, அதாவது இங்க பாருங்க, இந்த இடத்துல x1ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இந்த இடம் வந்து x2ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி x2ங்கிறது பெருசா இருக்கு எக்ஸ் ஆக்சிஸ்ல. ஆனா இங்க பாருங்க, f of x1ங்கிறது விட f of x2ங்கிறது கம்மியா இருக்கா? f of x1 தானே பெருசா இருக்கு. இது டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் தானே? எஸ். ஸோ இந்த பர்டிகுலர் வேல்யூல டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். இன்இக்வாலிட்டி நீங்க சும்மா எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்படின்னா, இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகாம வருது அப்படின்னா, வெயிட் அ செகண்ட். ஸோ இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகாம வந்துச்சு அப்படின்னா அது இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். இந்த இன்இக்வாலிட்டி எக்ஸுக்கும் f of xக்கும் வரக்கூடியது சேஞ்ச் ஆகி வந்துச்சுன்னா அது டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். இதை நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, சரியா? ஸோ இந்த ஐடியாவை ஸ்லோப்பை வச்சு என்னால் அழகா சொல்ல முடியும், சரிங்களா? ஸோ லெட் மீ erase this and tell you. ஓகே, ஸோ ஃபர்ஸ்டோட டெரிவேட்டிவ் இங்க எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னா, இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனா இருக்கு அப்படின்னா, ஸோ இந்த இன்டர்வல்ல இருந்து இந்த இன்டர்வல் இந்த ஃபங்க்ஷன் இன்க்ரீஸ் தான் ஆகுது நமக்கு ஷியோரா தெரியுமா? இது இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனா இருக்கு. ஸோ அப்போ இந்த பர்டிகுலர் இன்டர்வல்ல இருந்து எந்த எக்ஸ் வேல்யூக்கு நான் ஸ்லோப் கண்டுபிடிச்சாலும் அது பாசிட்டிவா தானே வரும். அந்த டான்ஜென்ட் லைனுக்கு ஸ்லோப் கண்டுபிடிச்சா அது பாசிட்டிவா தானே வரும். ஸோ அந்த f dash of x இந்த பர்டிகுலர் இன்டர்வல்ல எந்த ஒரு எக்ஸ் வேல்யூ எடுத்து இந்த இடத்துல போட்டாலும் எனக்கு பாசிட்டிவா தான் வரும். ஸோ அது இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனோட ஐடியா, சரியா? ஸோ ஃபர்ஸ்டோட டெரிவேட்டிவ் வச்சு எப்படி இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் சொல்லலாம்? ஸோ என்னோட எக்ஸ் வேல்யூ இந்த இன்டர்வல், அதாவது ஏல இருந்து C1 குள்ளார எந்த ஒரு வேல்யூவை எக்ஸா எடுத்துட்டு f dash of xல அந்த ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணி எக்ஸ் வேல்யூவை இதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பாசிட்டிவாக கிடைக்கும். ஸோ பாசிட்டிவாக கிடைச்சிச்சு, ஸ்லோப் இந்த இன்டர்வல்ல இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு டான்ஜென்ட் லைன் கண்டுபிடிச்சு அந்த எக்ஸ் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு பாசிட்டிவாக தான் கிடைக்கும். ஸ்லோப் பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா அது இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். ஸோ இதுவே எக்ஸ் அப்படிங்கிறது இங்க எந்த இன்டர்வல்ல டிக்ரீசிங், இங்க தானே நம்ம பார்த்தோம். அப்போ C1ல இருந்து C2ல எந்த ஒரு வேல்யூவை எடுத்து f dash of xல போட்டாலும் உங்களுக்கு less than 0ன்னு வரும். அப்போ நெகட்டிவா வருது. ஸோ ஸ்லோப் நெகட்டிவா வந்துச்சு அப்படின்னா அது டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். ஸோ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? ஸ்லோப் வந்து பாசிட்டிவா இருந்துச்சு அப்படின்னா இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன்,
ஸ்லோப் நெகட்டிவா இருந்துச்சு அப்படின்னா டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். ஸோ திஸ் இஸ் மோனோடானிக் ஃபங்க்ஷன். அதுக்கு முன்னாடி இந்த இன்டர்வல் எல்லாம் எப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், டெரிவேட்டிவோட ஐடியாவை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டேர்னிங் பாயிண்ட்ல பாருங்க, ஸ்லோப் வந்து ஜீரோவா இருக்குமா? அப்போ என்ன ஐடியா இங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அந்த எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு போடணும். ஈக்குவல் டு ஜீரோன்னு போட்டு உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். அந்த பாயிண்ட்ஸ் தான் என்னது? டேர்னிங் பாயிண்ட். இந்த கேஸ்ல C1 C2ங்கிறது கிடைக்குது. ஸோ அதுதான் என்னது? டேர்னிங் பாயிண்டா இருக்கு. சரியா? ஸோ இங்கே நம்ம இன்னும் சில டெர்மினாலஜிஸ் யூஸ் பண்ணுவோம். கிரிட்டிக்கல் பாயிண்ட், ஸ்டேஷனரி பாயிண்ட். ஸோ கிரிட்டிக்கல் பாயிண்ட், ஸ்டேஷனரி பாயிண்ட்னா என்னன்னு பார்த்துடலாமா? ஸோ இதோ நெக்ஸ்ட் ஸ்லைடில் லெட் மீ எக்ஸ்பிளைன் இட். ஸோ இங்க ஒரு நான் கிராஃப் வரைஞ்சிருக்கேன். So this is x, this is y. Okay. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஃபங்க்ஷனை இப்படி வரையலாம். சரியா? இப்படி வரைஞ்சு இப்படி போகிற மாதிரி வரைஞ்சிக்கலாம். சரியா? ஸோ இப்போ இதுக்கு இந்த பாயிண்ட்ல எல்லாம் எப்படி இருக்கும்? ஸ்லோப் வந்து சேஞ்ச் ஆகுது இல்லையா? ஸோ இந்த இடத்துல எப்படி இருக்கு ஸ்லோப்பு? பாசிட்டிவா இருக்கு. இந்த இடத்துல ஸ்லோப் எப்படி இருக்கு? நெகட்டிவா இருக்கு. ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து இந்த இடத்துல நெகட்டிவா இருக்கு, பாசிட்டிவா இருக்கு. ஸோ இந்த இடத்துல நெகட்டிவா இருக்கு. ஸோ அப்போ இங்கே எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் எப்படி இருக்கு? ஈக்குவல் டு ஜீரோவா இருக்கு. ஸோ இந்த பாயிண்ட்ஸ், இந்த டேர்னிங் பாயிண்ட்ல இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கணும். ஸோ y இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை ஃபர்ஸ்ட் நீ டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அதை ஈக்குவல் டு ஜீரோன்னு பண்ணுவேன். ஸோ அப்போ உங்களுக்கு எக்ஸ் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் இல்லையா? ஸோ அப்போ இங்கே சம் எக்ஸ் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் இல்லையா? ஸோ தோஸ் எக்ஸ் ஆர் called as stationary points. Stationary points ன்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இதுவே சம்டைம்ஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து ஈக்குவல் டு ஜீரோன்னு வரும். இல்லை அப்படின்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகாது, டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஒரு சில பாயிண்ட்ல எக்ஸிஸ்ட் ஆகாமையும் வரும். அதாவது லிமிட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகாம இருக்கிற கேஸ், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகாம இருக்கிற கேஸும் வரும். சரியா? ஸோ அந்த மாதிரி கிடைக்கிற எல்லா எக்ஸ் பாயிண்ட்ஸுமே தோஸ் எக்ஸ் பாயிண்ட்ஸ். ஸோ அப்போ இங்கே நான் என்ன பெயிண்ட் பண்றேன்? எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஜீரோ. ஸோ அந்த ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸும் இது கூட சேர்ந்து, சரியா, அது கூட இருந்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட்ங்கிற சில பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ எங்கெங்கெல்லாம் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகாதோ அந்த பாயிண்ட்டையும் சேர்த்து நான் என்னன்னு சொல்றேன்? அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ஆர் கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ். என்னன்னு சொல்றேன்? கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ். அப்போ நான் இந்த பாயிண்ட்ஸை என்னன்னே சொல்லிக்கலாம்? கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ்னே சொல்லிக்கலாமா? ஸோ அப்போ இந்த C1, C2, C1, C2, C3 இது எல்லாமே கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ். ஸோ அப்போ கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ்ல எல்லாம் என்ன ஆகுது? எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து ஜீரோ ஆகுது. கரெக்டா? ஸோ அப்போ கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ்க்கு லெஃப்ட் சைட்லையும் ரைட் சைட்லையும் ஸ்லோப் என்ன அப்படிங்கிறது பார்க்கணும். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ இந்த இன்டர்வல்லையும் என்ன வருது? பாசிட்டிவா வருதா நெகட்டிவா வருதான்னு பாருங்க. ஸோ இதுவே லெஃப்ட் சைட்ல எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து என்ன சொல்லலாம்? எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து லெஃப்ட் சைட்ல, அதாவது கிரிட்டிக்கல் பாயிண்டோட லெஃப்ட் சைட்ல, சரியா, ஆஃப் கிரிட்டிக்கல் பாயிண்ட் C1 அது வந்து எப்படி இருக்கீங்க? இந்த எக்ஸாம்பிள்ல எடுத்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல ஸ்லோப் பாசிட்டிவா இருக்கா? பாசிட்டிவா இருக்கு. ஸோ இதுவே ரைட் சைட் ஆஃப் C1 எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ நெகட்டிவா இருக்கா? அப்போ எஃப் டேஷ் ஆஃப் C1 இருக்கு இல்லையா? அதுதான் நமக்கு ஜீரோன்னு தெரியும்ல.
ஸோ இங்க நல்லா பார்த்துக்கோங்க, லெஃப்ட் சைடில் பாசிட்டிவ், ரைட் சைடில் எஸ், லெஃப்ட் சைடில் பாசிட்டிவ், ரைட் சைடில் நெகட்டிவ் இருந்துச்சுன்னா இந்த பாயிண்ட் என்னது, மேக்சிமமா இருக்கு. ஸோ அப்போ எஃப் ஆஃப் C1 இருக்கு இல்லையா, ஸோ அப்போ எஃப் ஆஃப் C1 இஸ் மேக்சிமம் அப்படின்னு சொல்லணும். சரியா? ஸோ இதுவே லெஃப்ட் சைடில் நெகட்டிவா வந்து ரைட் சைடில் பாசிட்டிவா வந்துச்சு அப்படின்னா இந்த எஃப் ஆஃப் C1 அப்படிங்கிறது வந்து மினிமமா இருக்கும். ஸோ எல்லாம் இந்த கிராஃபை வச்சே புரியுதா? இங்க பாருங்க, C2ல பாருங்க. ஸோ ஸ்லோப் இந்த இடத்துல என்னது, நெகட்டிவா இருக்கு. ஸோ நெகட்டிவ் பாசிட்டிவ். ஸோ அப்போ இந்த பாயிண்ட் என்னது, எஃப் ஆஃப் C1 அப்படிங்கிறது மினிமமா. அதுவும் பர்டிகுலரா என்ன சொல்லிடலாம், லோக்கல் மினிமம் லோக்கல் மேக்சிமம்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன் லோக்கல் மினிமம் லோக்கல் மேக்சிமம், ஸோ இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டையும் கம்பேர் பண்ணு. ஸோ இது ரெண்டுமே மேக்சிமம் பாயிண்ட். இந்த இன்டர்வெல்ல இது மேக்சிமம் பாயிண்ட், இந்த இன்டர்வெல்ல இது மேக்சிமம் பாயிண்ட். ஸோ டோட்டலா கம்பேர் பண்ணும்போது இது மேக்சிமம் பாயிண்ட். ஸோ எந்த இன்டர்வெல்ல எடுக்கிறோங்கிறது பார்க்கணும். அந்த இன்டர்வெல்ல இது லோக்கல் மேக்சிமா மினிமமா இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு ஐடியா தான். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0க்கு எக்ஸோட வேல்யூஸ் எல்லாம் கண்டுபிடிக்கணும். ஸோ அதையெல்லாம் ஈக்குவல் டு 0ன்னு பண்ணி கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் அந்த பாயிண்ட்ஸை. ஸோ அது எல்லாமே என்னன்னு சொல்லுவாங்க, கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ அதுவே என்னது, லோக்கல் எக்ஸ்ட்ரீமம் பாயிண்ட்ஸ். ஸோ எது மேக்ஸிமம் எது மினிமம்ங்கிறத அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ஸை எஃப் ஆஃப் எக்ஸ்ல வச்சு எது மேக்ஸிமம் எது மினிமம்னு கண்டுபிடிச்சிடலாம். சரியா? ஸோ நம்ம இப்போ ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாமா? ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது உனக்கே ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஸோ ஹியர் இஸ் த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். ஸோ இந்த கொஸ்டினை படிச்சிடலாமா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸாம்பிள் 7.46, prove that the function f of x is equal to x square plus 2x x square plus 2 is strictly increasing. இந்த இன்டர்வல்ல இது இன்க்ரீஸ் ஆகுது, இந்த இன்டர்வல்ல இது டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். சரியா? ஸோ எந்த இன்டர்வல்ல எது இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுதுன்னு நமக்கு தெரியணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், அதோட கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸை கண்டுபிடிக்கணும். ஏன்னா கிரிட்டிக்கல் பாயிண்ட்ங்கிறது தான் டேர்னிங் பாயிண்ட். அப்போதான் எனது ஃபங்க்ஷன் இன்க்ரீசிங் நேச்சர்லேருந்து டிக்ரீசிங் நேச்சராகவோ இல்லை இன்க்ரீசிங்லேருந்து டிக்ரீஸ் ஆகாவோ டிக்ரீசிங்லேருந்து இன்க்ரீசிங் ஆகவோ சேஞ்ச் ஆகிற பாயிண்ட் அது. ஃபர்ஸ்ட் கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ இப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். என்ன கிடைக்குது, 2x plus 0. ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணா 2x, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணா 2. ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு ஃபங்க்ஷன் இன்க்ரீசிங்கா இருக்கு அப்படின்னா ஸோ அந்த பர்டிகுலர் இன்டர்வல்ல இருந்து ஒரு வேல்யூவை எடுத்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்ல சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவா கிடைச்சிச்சு அப்படின்னா ஸோ அது வந்து இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனா இருக்கு, இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனா இருக்கும் அந்த பர்டிகுலர் இன்டர்வல்ல. இஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு எங்க a, bல இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் இஸ் இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். இதுவே எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது லெஸ் தென் 0ன்னு வந்துச்சு அப்படின்னா எஃப் இஸ் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். இந்த இன்டர்வல் எக்ஸ் பிலாங்ஸ் டு எங்க இருந்து a, bல. சரியா? ஸோ அப்போ நம்ம இதுதான் செக் பண்ணணும். சரியா? இப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து என்னது, இந்த இடத்துல எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 2xன்னு வந்துருச்சு. இவங்க எந்த இன்டர்வல்ல செக் பண்ண சொல்றாங்க, எஸ், ஸோ இந்த இன்டர்வல்ல 2,7ல இருந்து ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம். ஸோ நம்ம என்னென்ன எடுத்துக்க போறோம், ஸோ 3 அப்படிங்கிறது வந்து இதுக்குள்ள தானே பிலாங் ஆகி இருக்கு. ஸோ அப்போ எஃப் டேஷ் ஆஃப் 3 சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க, இஸ் ஈக்குவல் டு 2 3s are 6ன்னு வருதா, எஸ் 6. ஸோ அதே மாதிரி நீங்க என் பாயிண்ட்ஸ்லயே என்ன பண்ணிக்கணும், கண்டுபிடிக்கணும். ஸோ எஃப் டேஷ் ஆஃப் 2ங்கிறது இங்க என்ன, 2 2s are 4ன்னு வரும். ஸோ இது ஆக்சுவலி பாசிட்டிவ். இந்த இன்டர்வல்ல இருந்து எந்த ஒரு வேல்யூ எடுத்தாலும். சரியா? ஸோ 2லயுமே இது பாசிட்டிவ் தான் வருது, 7லயும் என்னது பாசிட்டிவா தான் வருது. ஸோ அப்போ இந்த இன்டர்வல் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது வந்து கிரேட்டர் தென் 0. therefore என்ன சொல்லிடலாம், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் இன்க்ரீசிங்.
சரியா, இஸ் இன்க்ரீசிங் in the interval 2,7ல இன்க்ரீசிங் அதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ அதே மாதிரி டிக்ரீசிங்க்கு என்ன பண்ணுவோம்? ஸோ டிக்ரீசிங்காக செக் பண்ணுறதுக்கு ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஸோ அந்த இன்டர்வல் -2,0ல இருந்து -1 எடுத்துக்கிட்டுமா பாயிண்ட். ஸோ -1 இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எஃப் டேஷ் ஆஃப் -1 இஸ் ஈக்குவல் டு -2ன்னு வருமா? ஸோ விச் இஸ் லெஸ் தென் 0. அப்போ நம்ம என்ன சொல்லிடலாம்? f of x, sorry, f dash of x வந்து is less than 0. I can say that f of x is decreasing, strictly decreasing. இது வந்து 0க்கு ஈக்குவலா, இதுக்கு பதிலாக இங்கே ஒரு ஈக்குவல் டு சைன் வந்துச்சுன்னா அது வெறும் டிக்ரீசிங்னு போட்டுக்கலாம். ஈக்குவல் டு சைன் இல்லை அப்படின்னா இஸ் ஸ்ட்ரிக்ட்லி அப்படின்னு ஒரு வார்த்தையை ஆட் பண்ணிக்கணும். ஸ்ட்ரிக்ட்லி. ஸோ அதே மாதிரி இங்கேயும் ஸ்ட்ரிக்ட்லி decreasing in the interval -2,0. So this is how you solve this question. சரியா? So next, இப்போ நம்ம absolute maxima and minima. So absolute maxima and minimங்கிறது பார்க்க போறோம். சரியா? What is this concept? Let's see. So ஒரு particular intervalனு இல்லாம டோட்டல் டொமைன்லயே இதுதான் மேக்ஸிமம் வேல்யூன்னு இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வரைஞ்சிருக்கேன். இந்த கிராஃபை பாருங்க. ஸோ அப்படியே போயிட்டு இருக்கு கிராஃப். ஸோ இது வந்து அப்படியே ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. சரியா? இந்த y is equal to f of x இதுதான் வந்து ஃபங்க்ஷன். சரிங்களா? இந்த ஃபங்க்ஷன்ல நான் அப்சல்யூட் மேக்ஸிமம் அப்சல்யூட் மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இது இப்படியே போயிட்டே இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இது ஃபுல்லாமே இன்க்ரீசிங் தான். சரியா? ஸோ அதே மாதிரி இதுக்கப்புறம் இது ஃபுல்லாகவே இது இன்க்ரீசிங் தான். இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க ஃபங்க்ஷன். ஓகே. ஸோ நான் இப்போ ஒரு டொமைன் கொடுக்க போகிறேன் இந்த ஃபங்க்ஷனுக்கு. ஸோ இந்த ஃபங்க்ஷன் இந்த இடத்துல மட்டும்தான் டிஃபைனே ஆகுது. சரியா? ஃபுல்லாக இல்லாமல், ஃபுல் ரியல் வேல்யூஸ் இல்லாமல் ஒரு டொமைன் கொடுத்துருக்கேன். இந்த டொமைன் என்ன? இந்த டொமைன் வந்து இங்கே this is a, this is b. சரியா? ஸோ ஏல இருந்து பி பார்க்குறேன். ஓகே. ஸோ இதில் எது வந்து மேக்ஸிமம் வேல்யூ? இங்கே இருக்கு பார்த்தியா? இந்த C1 தானே மேக்ஸிமம். ஸோ எது மினிமம் வேல்யூ? இங்கே பார்க்கும்போது இதை விட இதுவுமே வந்து இதுக்குள்ளே தான், இந்த இன்டர்வல்குள்ளே தான் இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி மினிமம். ஸோ திஸ் இஸ் C2. ஸோ இதுதான் வந்து என்னது? அப்சல்யூட். திஸ் இஸ் இந்த இடத்துல f of C1. ஸோ இதுதான் வந்து என்னது? அப்சல்யூட் மேக்ஸிமா. ஸோ இந்த பாயிண்ட் தான் என்னது? அப்சல்யூட் மினிமா. இது என்னது? f dash of C2 ஆக்சுவலி is equal to 0. அதே மாதிரி இந்த இடத்துல என்னது? f dash of C1 is equal to 0. ஸோ இது வந்து f dash of f of C2. ஸோ இதுதான் வந்து என்னது? அப்சல்யூட் மினிமமாக இருக்கும். இதுதான் அப்சல்யூட் மேக்ஸிமமாக இருக்கும். சரியா? ஸோ இது எப்படி அப்சல்யூட் மினிமா மேக்ஸிமா நான் கண்டுபிடிச்சிருப்பேன்? ஸோ இந்த ஒரே நிமிஷம். இது எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, ஸோ கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு f of x போட்ட f of x தான் இந்த ஃபங்க்ஷன். ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னா f dash of xன்னு கிடைக்கும். ஸோ அதை ஈக்குவல் டு 0ன்னு பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லெட் திஸ் பாயிண்ட் பி C3. ஓகே. லெட் திஸ் பாயிண்ட் பி C4. ஓகே. ஸோ இந்த பாயிண்ட்டை தான் நம்ம C2ன்னு ஆல்ரெடி சொல்லிட்டோம் இல்லையா? ஓகே. ஸோ அப்போ உங்களுக்கு x1க்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா C1, C2, C3, C4ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ இதில் எது அப்சல்யூட் மேக்ஸிமா மினிமா அப்படின்னு பார்ப்பீங்க இல்லையா? ஸோ அப்போது நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஸோ என்ன பண்ணிடணும் அப்படின்னா, ஸோ இந்த என் பாயிண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்கேன்? எக்ஸ் அப்படிங்கிறது எதுக்குள்ளே தான் பிலாங் ஆகியிருக்கு? ஏலேருந்து பிக்குள்ளே. ஸோ அப்சல்யூட் மேக்ஸிமா மினிமா கேட்குறாங்க அப்படின்னா இந்த இன்டர்வல்ல இந்த ஃபங்க்ஷன் எங்கே மினிமம் வேல்யூ அட்டன் பண்ணுது,
எங்க மேக்ஸிமம் வேல்யூ அப்டைன் பண்ணுது, ஸோ அந்த வேல்யூ தான் கொடுக்கணும். இங்கே இவ்வளவு கிடைச்சிருக்கு, கரெக்ட். ஸோ இது கூட நம்ம எதையும் இன்க்ளூட் பண்ணிக்கணும், ஏயும் பியும் இந்த என் பாயிண்ட்ஸையும் இன்க்ளூட் பண்ணணும். கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸையும் வச்சுக்கணும். கிரிட்டிக்கல் பாயிண்ட்டை தாண்டி இந்த கொடுத்துருக்கிற டொமைன்ல இருந்து எண்ட் பாயிண்ட்ஸ் ஏபி அப்படிங்கிற எண்ட் பாயிண்ட்ஸையும் இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஸோ இது எல்லாத்துக்குமே எஃப் ஆஃப் சி ஒன் ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி எஃப் ஆஃப் சி ஒன்னோட வேல்யூ, எஃப் ஆஃப் சி டூவோட வேல்யூ, எஃப் ஆஃப் சி த்ரீயோட வேல்யூ, எஃப் ஆஃப் சி ஃபோரோட வேல்யூ, எஃப் ஆஃப் ஏயோட வேல்யூ, எஃப் ஆஃப் பியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த வேல்யூஸ்ல ஓகே, இந்த வேல்யூஸ்ல எது மேக்சிமமா இருக்கோ அதுதான் வந்து மேக்சிமம். எது மேக்சிமமா இருக்கோ தட் இஸ் மேக்சிமம். ஓகே, ஸோ எது மினிமமா இருக்கோ அதுதான் மினிமம். ஓகே, ஸோ இப்படிதான் நம்ம என்ன கண்டுபிடிப்போம், லோ அப்சல்யூட் மேக்சிமா, அப்சல்யூட் மினிமம். ஸோ இதெல்லாமே நீங்க வந்து கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறது எல்லாமே மேக்சிமமா மினிமமா இருக்காது, அதெல்லாமே லோக்கல் எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸ். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் லோக்கலா வந்து எக்ஸ்ட்ரீமா இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட்ஸ் தான் கொடுக்கும், லோக்கல் எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸ் தான் கொடுக்கும். அப்சல்யூட் வேல்யூ, அப்சல்யூட் மேக்சிமா, அப்சல்யூட் மினிமா கொடுக்காது. ஸோ அந்த டேர்னிங் பாயிண்ட் தான் உனக்கு கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் கொடுக்குது. இந்த டேர்னிங் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஈக்குவல் டு ஜீரோன்னு வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கிறத வச்சுக்கிட்டு அதை ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. சப்ஸ்டியூட் பண்ணும்போது எது மேக்ஸிமம் கொடுக்குதோ அது மேக்ஸிமா, எது மினிமா கொடுக்குதோ தட் இஸ் மினிமா. சரியா? ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், அந்த என் பாயிண்ட்ஸையும் எக்ஸ்ட்ரா இருக்கிறத போடணும். அந்த என் பாயிண்ட்ஸில் கூட மேபி மேக்ஸிமம் வேல்யூ வரலாம், மினிமம் வேல்யூவும் வரலாம். ஸோ அதுதான் ஐடியா. சரியா? ஒன்றும் இல்லை, உங்கள் ஃபங்க்ஷன் கொடுத்துருவாங்க, அந்த ஃபங்க்ஷனுக்கு டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சி ஈக்குவல் டு ஜீரோன்னு கண்டுபிடிச்சி அதில் ஒரு செட் ஆஃப் எக்ஸ்ட்ரீமம் பாயிண்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும், கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ், அதை எடுத்து வச்சுக்கணும். ஸோ அது கூட எண்ட் பாயிண்ட்ஸையும் எடுத்து வச்சுக்கணும். ஸோ அது எல்லாத்தையுமே ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். அதில் எது மேக்ஸிமமாக அந்த இருக்கோ அது மேக்ஸிமம், அதில் எது மினிமமாக இருக்கோ அது மினிமான ஆன்சரில் எழுதிடுவீங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், கொஸ்டினை சால்வ் பண்ணிடலாமா? கொஸ்டினில் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரீம் வேல்யூ தியரம். இப்போ நான் சொன்ன ஐடியாவை தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. ஸோ இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூவஸாக இருக்கு, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஃபங்க்ஷன் கண்டினியூவஸாக இருக்கணும். க்ளோஸ்டு இன்டர்வல் ஏ கமா பியில் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து போத் அப்சல்யூட் மேக்ஸிமமாகவும் கண்டிப்பாக இருக்கும், அப்சல்யூட் மினிமமாகவும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்சல்யூட் மேக்ஸிமா அண்ட் மினிமா எப்படி கண்டுபிடிப்பீங்க, f dash of x equal to 0னு போட்டுட்டு ஸோ நம்ம x values கண்டுபிடிப்போம். we will get x values while equating this. இது பண்ணும்போது நமக்கு நிறைய x values கிடைக்கும். let it be என்ன சொல்லிடலாம், அந்த x வந்து c1 c2 c3ன்னு c4ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? c4 c5 இந்த மாதிரி வேல்யூஸ் நம்ம நிறைய வேல்யூஸ் முன்னாடியே பார்த்துட்டோம். இப்போ ரெண்டு வேல்யூ தான் இதை சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்குது. சரியா? ரெண்டு வேல்யூ தான் கிடைக்குது. சரியா? ஸோ அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த எக்ஸ் வேல்யூஸோட எதுவும் எடுத்துக்க சொல்லியிருக்கேன், ஏ அண்ட் பி. ஸோ இந்த க்ளோஸ்ட் இன்டர்வல் இருக்கிற வேல்யூஸே எடுத்துக்கோங்க. எஃப் ஆஃப் c1க்கு வேல்யூ, எஃப் ஆஃப் c2க்கு வேல்யூ, எஃப் ஆஃப் c3க்கு வேல்யூ, c3 இல்லை எஃப் ஆஃப் ஏக்கு வேல்யூ, எஃப் ஆஃப் பிக்கு வேல்யூ. ஸோ இதில் தான் கண்டிப்பாக ஒரு வேல்யூ மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ ஒரு வேலை லெட் எஃப் ஆஃப் ஏபி மேக்ஸிமமாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ யூ கேன் ரைட் எஃப் ஆஃப் ஏ இஸ் அப்சல்யூட் மேக்ஸிமம் அப்படின்னு எழுதலாம். சரியா? ஸோ இப்போ எஃப் ஆஃப் பி மினிமம், எஃப் ஆஃப் பி இல்லை எஃப் ஆஃப் c2 வச்சுக்கலாமா, எஃப் ஆஃப் c2 சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் எழுதுறேன். சரியா? ஸோ அது மினிமம் வேல்யூவாக உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா ஸோ அப்போ நீங்கள் என்ன எழுதிடலாம், எஸ் எஃப் ஆஃப் c2 இஸ் அப்சல்யூட் மினிமம்னு எழுதிடலாம். சரியா? ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பர்டிகுலர் இன்டர்வல்ல மேக்ஸிமம் அண்ட் மினிமா வேல்யூவை கண்டுபிடிப்போம்.
தட்ஸ் இட். சரியா? ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு குட்டி கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நம்ம சம்ஸ் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரியா? ஸோ உங்களுக்கு மோனோடானிசிட்டி ஆஃப் த ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. மோனோடானிசிட்டி ஆஃப் த ஃபங்க்ஷனை கண்டுபிடிக்க சொல்லுவாங்கன்னா நீங்கள் டேபிள் போடுவீங்க. ஸோ எந்த இந்த இன்டர்வெல்ல அந்த ஃபங்க்ஷன் இன்க்ரீசிங்காக இருக்குது, எந்த இன்டர்வெல்ல அந்த ஃபங்க்ஷன் டிக்ரீசிங்காக இருக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் வரைஞ்சிட்டேன். சரியா? ஸோ இந்த ஃபங்க்ஷனோட எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸ், ஸோ இந்த பாயிண்ட் இதுதான் வந்து ஏ, ஸோ திஸ் இஸ் மை பி. ஸோ இந்த இன்டர்வெல்ல இந்த ஃபங்க்ஷனோட மோனோடானிசிட்டியை டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. சரியா? ஸோ இது திரும்பலை, இது வந்து இப்போ இவ்வளோதான். சரியா? ஸோ இப்போ இதுதான் வந்து எண்ட் பாயிண்ட்ஸ். அண்டர்ஸ்டுட்? ஸோ இப்போ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன பண்ணுவீங்க, y is equal to f of x. நான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் பண்ணும் போது என்னென்னலாம் கிடைக்கும் அப்படிங்கிறத கிராஃப்லேயும் இதுலேயும் சால்வ் பண்ணி காட்டுறேன். அது இப்போ ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ y is equal to f of x. ஸோ ஃபஸ்ட்டு நீ என்ன பண்ணுவேன், f dash of x போடுவேன், இது ஈக்குவல் டு 0ன்னு பண்ணுவேன். ஸோ அப்போ உங்களுக்கு சில பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இங்கே ஒரு வேலை C1 C2 C3ங்கிற பாயிண்ட் கிடைக்குதுன்னு வச்சுக்கோ. ஸோ C1 அப்படிங்கிறது இது. ஸோ திஸ் இஸ் C1. C2 அப்படிங்கிறது இது. ஏன்னா இந்த இடத்துல என்னது, f dash of x வந்து என்னது 0வா இருக்கும். ஸோ அதே மாதிரி இங்கேயும் f dash of x வந்து 0வா இருக்கும். சரியா? ஸோ அப்போ இங்கேயும் f dash of x எப்படி இருக்கும், 0வா இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்டை நான் C3ன்னு வச்சுக்கிறேன். திஸ் இஸ் மை C2. ஓகே. ஸோ இப்போ நான் இதை வந்து இன்டர்வல்ஸில் பிரிக்கிறேன். ஸோ இந்த 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 ஃபங்க்ஷன் எங்கே இருக்குது, வேர் x பிலாங்ஸ் டு a, bங்கிறது தானே க்ளோஸ்ட் இன்டர்வல். ஸோ அப்போ நான் இங்கே இன்டர்வல்ஸில் பிரிக்கணும். எப்படி இன்டர்வல்ஸில் பிரிப்பேன், ஸோ ஏல இருந்து C1 வரைக்கும் ஒரு இன்டர்வல், அதாவது f dash of x வந்து எங்கே 0வாக இருக்குது. ஸோ அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை நான் வந்து ஒரு இன்டர்வலில் வச்சுக்கிறேன். ஸோ அப்போ இங்கே என்ன வரும், a, C1 வந்து ஒரு இன்டர்வல். ஓகே. ஸோ லெட் மீ ட்ரா அ ஓப்பன் bracket, ஓப்பன் இன்டர்வல். சரியா? எஸ். ஸோ இது வரைக்கும் இந்த இன்டர்வல். இன்னொரு இன்டர்வல் என்ன, C1ல இருந்து அடுத்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் C2 வரைக்கும் ஒரு இன்டர்வல். ஸோ இங்கே தான் வந்து என்னது, கிராஃபோட நேச்சர் மாறுது. இன்க்ரீசிங் டிக்ரீசிங் இந்த டேர்னிங் பாயிண்ட்ல தான் மாறும். அது இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனா டிக்ரீசிங் ஃபங்க்ஷனாங்கிறது அந்த கிரிட்டிக்கல் பாயிண்டோட லெஃப்ட் சைடில் இருக்கிற பாயிண்ட்டையும் ரைட் சைடில் இருக்கிற பாயிண்ட்லையும் அந்த f dash of xல போடும்போது தான் எனக்கு தெரியும். சரியா? ஸோ அதை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். சரி, ஓகே. ஸோ இப்போ இந்த இன்டர்வெல்ல பார்க்கலாமா. ஸோ வாட் இஸ் திஸ், இந்த இன்டர்வெல்ல அடுத்தது C2, C3. ஸோ அதுக்கப்புறம் வெயிட், லெட் மீ ரைட் இட். கொஞ்சம் மேலே எழுதிக்கலாம், ஸ்பேஸ் ஏஷாக இருக்கும் கொஞ்சம். லெட் மீ ரைட். C2, C3. Next C3, B. சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன இன்டர்வல் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இங்கே f dash of x இந்த இன்டர்வல்ல எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த இன்டர்வல்ல ஸோ நான் ஒரு பாயிண்ட் எடுத்து, ஸோ அதுக்கு நான் ஸ்லோப் கண்டுபிடிக்கிறேன்னா அது எப்படி இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் பாசிட்டிவ். ஸோ இந்த இடத்துல நெகட்டிவ் இல்லையா? ஸோ இது டிக்ரீசிங்காக இருக்குது. ஸோ இது டிக்ரீசிங். ஸோ இது என்னது, பாசிட்டிவ் இல்லையா? ஸோ அந்த இடத்துல ஸ்லோப் பார்த்தீங்கன்னா இட்ஸ் பாசிட்டிவ். ஸோ இந்த இடத்துல ஸ்லோப் நெகட்டிவ். ஸோ எங்கெங்கெல்லாம் f dash of x வந்து பாசிட்டிவாக இருக்கோ ஸோ அது வந்து என்ன இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். ஸோ அப்போ மோனோடானிசிட்டி ஆஃப் த ஃபங்க்ஷன் வெதர் இன்க்ரீசிங்காக டிக்ரீசிங்கான்னு எழுதுங்க. ஸோ இது வந்து இன்க்ரீசிங். சரியா? இந்த இன்டர்வல்ல இது டிக்ரீசிங், இந்த இன்டர்வல்ல இது இன்க்ரீசிங், இந்த இன்டர்வல்ல இது டிக்ரீசிங். சரியா? ஸோ இன்க்ரீசிங் டிக்ரீசிங் இன்க்ரீசிங் டிக்ரீசிங். ஸோ இதை தாண்டி இன்னொரு விஷயமும் நான் சொல்லணும். இன்க்ரீசிங்ல இருந்து டிக்ரீசிங் ஆச்சு அப்படின்னா, இன்க்ரீசிங் I to D அப்படின்னா அந்த பாயிண்ட் இங்கே என்ன இருக்குன்னு பாருங்க. எந்த பாயிண்ட்ல இது நடக்குது, எந்த டேர்னிங் பாயிண்ட்ல இன்க்ரீசிங்ல இருந்து இது டிக்ரீசிங்கா மாறுது. ஸோ இந்த டேர்னிங் பாயிண்ட்ல தானே இது இன்க்ரீசிங்ல இருந்து டிக்ரீசிங்கா மாறுது.
அப்புறம் இன்க்ரீசிங்ல இருந்து டிக்ரீசிங்கா மாறுச்சு அப்படின்னா அந்த C1 பாயிண்ட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம், லோக்கல் மேக்ஸிமான்னு சொல்லுவோம், லோக்கல் மேக்ஸிமம். ஓகே, ஸோ இதுவே டிக்ரீசிங்ல இருந்து இன்க்ரீசிங் ஆகுது, ஸோ டிக்ரீசிங்ல இருந்து மைனஸ்ல இருந்து பாசிட்டிவ் ஆகுது அப்படின்னா ஸோ அந்த பாயிண்ட் இங்கே என்னது C2ங்கிற பாயிண்ட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம், லோக்கல் மினிமா. டிக்ரீசிங்ல இருந்து இன்க்ரீசிங் இப்படி ஒன்று வச்சுக்கோ, டிக்ரீசிங்ல இருந்து இன்க்ரீசிங் அப்போ மினிமா, இன்க்ரீசிங்ல இருந்து டிக்ரீசிங் இன்க்ரீஸ் ஆகிட்டு டிக்ரீஸ் ஆகுது, ஸோ அப்போ அது மேக்ஸிமம். ஸோ திஸ் இஸ் மினிமம். ஸோ அப்போ இந்த இடத்துல C3ங்கிற பாயிண்ட் ஆக்சுவலி லோக்கல் மேக்ஸிமம், இன்க்ரீசிங்ல இருந்து டிக்ரீசிங், ஸோ லோக்கல் மேக்ஸிமம். ஸோ இப்படிதான் இந்த பாயிண்ட்டை லோக்கல் மேக்ஸிமமா மினிமமா பார்ப்போம். ஸோ மோனோட்டோனிசிட்டி ஆஃப் த ஃபங்க்ஷன் இன்க்ரீசிங்காங்கிறது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் பாசிட்டிவா நெகட்டிவா இருக்கா அந்த இன்டர்வல்ங்கிறத வச்சு நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து இந்த ஃபுல் எக்ஸசைஸ்ல நம்ம பார்க்க போகிறது. ஷால் வி மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ப்ராப்ளம்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் அப்சல்யூட் மேக்ஸிமா அப்சல்யூட் மினிமாவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எந்த இன்டர்வல்ல, இந்த பாயிண்ட்ல கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ அப்சல்யூட் மேக்ஸிமம், ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 2x cube plus 3x squared minus 12x. ஓகே, ஸோ இதுதான் நம்ம என்ன பண்ண போறோம், இந்த இன்டர்வல் நல்லா கேட்டுக்கோங்க, இங்கே நமக்கு இன்டர்வல் கொடுத்துருக்காங்க. ஸோ வி வாண்ட் டு ஃபைண்ட் அப்சல்யூட் மேக்ஸிமா அண்ட் மினிமம். ஃபர்ஸ்ட் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு பண்ணிட்டு ஸோ அதுக்கான கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிடணும். கண்டுபிடிச்சி இந்த எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸையும் எடுத்துட்டு இந்த ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி எல்லா வேல்யூஸையும் கண்டுபிடிச்சி எது மேக்ஸிமமா இருக்கோ அதுதான் வந்து மேக்ஸிமா, எது மினிமமா இருக்கோ அதுதான் மினிமம். ரொம்ப சிம்பிள் தான். சரியா, சால்வ் பண்ணிடலாமா? எஸ், ஃபைன். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6x squared plus 6x plus 6x minus 12. ஸோ இப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸை நான் ஈக்குவல் டு 0 பண்ணோம் இல்லையா, ஸோ இப்போ இங்கே ஒரு 6 காமன் எடுத்தா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0 இல்லையா, ஃபைன். ஸோ இதை சால்வ் பண்ணீங்கன்னா வாட் யூ கெட், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ நமக்கு மல்டிப்ளை பண்ண 2 மைனஸ் பண்ணும் போது நமக்கு என்ன வரணும், பிளஸ் 1 வரணும். அப்போ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 2 இன்டூ x minus 1 is equal to 0. ஸோ இங்கே கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் என்னென்ன கிடைச்சிருச்சு, x is equal to 1 or minus 2ன்னு கிடைச்சிருச்சு. சரியா, ஸோ இந்த x வேல்யூஸோட நான் எதையும் சேர்த்திக்கணும், 1 minus 2 minus 3 plus 2 சேர்த்திக்கணும். ஸோ f of 1ஓட வேல்யூ என்னன்னு பார்க்கணும். ஸோ 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது இங்கே என்ன வரும், 2 plus 3 minus 12 is equal to 2 plus 3 is going to be 5, 5 minus 12. 5 minus 12 is going to be minus 7. Okay, so f of 1 முடிச்சாச்சு. f of minus 2 na 2 2s are 4, 4 2s are 8, minus 8 into 2 16, minus 16 plus 2 2s are 4, 12. Okay, minus of minus plus 12 இல்லையா, that is equal to 24 minus 16 which is equal to 24 minus 16. ஸோ இப்போ என்ன வரும், 4 4 8 வருமா. ஓகே, ஸோ எஃப் ஆஃப் 4 3 4s are 12 plus 12. ஓ நாட் ப்ளஸ் 12 கிடையாது இல்லையா, சாரி இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம் இல்லையா, 12 into 2 is 24, ரைட். சாரி இங்கே 36 வரும்டா, 36. ஸோ யூ வில் பி கெட்டிங் 20 as the end. 20 தானே, yes 20. Okay, f of minus 3. So minus 3 substitute பண்ணும்போது 2 into minus 27. Okay, plus 3 into 9. 3 3s are 9. அதுக்கப்புறம் plus இல்லை minus 12 into
-3 -3 தானே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். டன். இப்போ ஆன்சர் என்ன வரும்? f of -3 is equal to 7, 14, 1, 14, 1, 4, 5. Wait a minute. Let me write it clearly. 54 தானே வரும். Yes. -54 plus 18 plus எவ்வளோ வருது? 12 3s are 36. ஓகே. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணிட்டோம்னா 1 minute. ஸோ வெயிட் அ மினிட். திஸ் இஸ் 27 இல்லையா? எஸ் 27 போட்டா. ஸோ யூ வில் பி கெட்டிங் தி ஆன்சர் அஸ் 9 வருமா? 9. ஸோ எஃப் ஆஃப் இன்னும் நமக்கு 2 மட்டும் கண்டுபிடிக்கிறோம் இல்லையா? 2 சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ 2 into this thing is going to be 16 plus 12, okay, minus 24. So your answer will be என்னன்னு வரும்? ஸோ இது வந்து -12 then 4 plus 4. ஸோ ஓகே ஃபைன். நமக்கு வந்து ஒவ்வொன்றுக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. என்னென்ன? 7 we got the values are என்னென்ன? -7, 20, 9 and 4. ஸோ இதில் எது ரொம்ப மேக்ஸிமம்? ஸோ f of -3 இருக்கு இல்லையா? f of -2 that is equal to 20 is maximum. அப்சல்யூட் மேக்ஸிமம்னு சொல்லிடலாமா? அப்சல்யூட் மேக்ஸிமம் 20 அப்சல்யூட் மேக்ஸிமம். இது எங்க அக்கறை இருக்கு? அட் -2ல. ஸோ அதே மாதிரி f of -7 தானே மினிமம். -7 எங்க வருது? 1. ஓகே. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு -7 இஸ் அப்சல்யூட் minimum அப்படின்னு சொல்லி எழுதிடணும். சரியா? ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ சால்வ் திஸ் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரீமாவை வந்து யூஸிங் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட். ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டை யூஸ் பண்ணி நம்மளால என்ன பண்ணிக்க முடியும்? எக்ஸ்ட்ரீமம் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்க முடியுமா? ஸோ என்ன பண்ணுவோம்? எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸை வந்து நம்ம ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி கண்டுபிடிக்க போடுறதுனால நமக்கு இந்த எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் இல்லையா? ஸோ இந்த எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ அது மேக்ஸிமமா மினிமமாங்கிறது எப்படி கண்டுபிடிப்போம்? எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஸோ இந்த இடத்துல பாசிட்டிவாக இருந்து ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இந்த இடத்துல நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ அந்த எக்ஸ்ட்ரீமம் பாயிண்ட்ஸுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற வேல்யூ நெகட்டிவாகவும் லெஃப்ட் சைடில் இருக்கிற வேல்யூ பாசிட்டிவாகவும் ரைட் சைடில் இருக்கிற வேல்யூ நெகட்டிவாகவும் இருந்துச்சுன்னா திஸ் பாயிண்ட் இஸ் மேக்ஸிமம். ஸோ இதுவே இங்கே மினிமமாக இருந்து ஸோ இந்த இடத்துல மேக்ஸிமமாக இருந்துச்சு. ஸோ டேஷ் ஆஃப் எக்ஸ் மினிமம் டு மேக்ஸிமமாக இருக்கிற கேஸில் இந்த பாயிண்ட் ஸோ இந்த பாயிண்ட் வந்து எப்படி இருக்கும்? எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இங்கே வந்து 0வாக தான் இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்டை நம்ம என்னன்னு சொல்லுவாங்க? மினிமம் டு மேக்ஸிமம் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் டு இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். அப்போ இந்த பாயிண்ட்டை நம்ம என்னன்னு சொல்லிடுவாங்க? மினிமம்னு சொல்லிடுவாங்க. சரியா? ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட். எஸ். ஸோ இங்கே பாருங்க, this point is local maximum. This point is going to be நமக்கு இதில் வந்து என்ன பண்ண முடியாது? இது கன்க்ளூடே பண்ண முடியாது. இந்த பாயிண்ட் மினிமமாகவும் இல்லை மேக்ஸிமமாகவும் இல்லை. இது ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ரீமம் பாயிண்டே கிடையாது. ஏன்னா இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து என்னது? 0வே கிடையாது. சரியா? அப்போ இதுல வந்து எக்ஸிஸ்டே ஆகலை இல்லையா? ஸோ இது எக்ஸிஸ்டே ஆகலை. இது வந்து கிரிட்டிக்கல் பாயிண்ட். C3 அப்படிங்கிறது இஸ் கிரிட்டிக்கல் பாயிண்ட் தான். சரியா? ஆனா இங்க வந்து என்னது? மினிமா கிரிட்டிக்கல் பாயிண்ட்டுங்கிற பட்சத்தில் ஸோ இந்த பாயிண்ட்டை நம்ம என்னன்னு சொல்லிடலாம்? ஸோ லோக்கல் மினிமான்னு சொல்லலாம். சரியா? ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த கிராஃப்லேருந்து நான் உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிச்சா? லோக்கல் மினிமானா என்ன, மேக்ஸிமானா என்ன, ஸோ கிரிட்டிக்கல் பாயிண்ட்னா என்ன? கிரிட்டிக்கல் பாயிண்ட்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் 0 கொடுக்கறது மட்டும் இல்லை, அது எக்ஸிஸ்ட் ஆகாததும் கூட. இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல அது எக்ஸிஸ்ட் ஆகாது. பட் ஸ்டில் இது என்னது?
கிரிட்டிக்கல் பாயிண்ட்ல எக்ஸ்ட்ரீமம் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் லோக்கல் மினிமா லோக்கல் மேக்ஸிமா இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எஸ் ஃபைன். ஸோ இந்த கொஸ்டினுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? லெட் த இன்டர்வல் ஆஃப் த மோனோடானிசிட்டி. ஸோ ஃபைண்ட் த இன்டர்வல் ஆஃப் த மோனோடானிசிட்டி அண்ட் ஃபைண்ட் த லோக்கல் எக்ஸ்ட்ரீமா பாயிண்ட்ஸ். ஸோ லோக்கல் எக்ஸ்ட்ரீமா பாயிண்ட்ஸை நம்மளால கண்டுபிடிக்க சொல்றாங்க. வெரி ஈஸி கொஸ்டின். சால்வ் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். சரியா? ஸோ அப்பதான் நம்மளால இன்டர்வல்ஸ் எழுத முடியும். ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x பிளஸ் 4. சாரி, இது எஃப் ஆஃப் எக்ஸ் தானே. ஸோ இதுல இருந்து நம்ம எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே ஃபைன். ஸோ வாட் இஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்? எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x minus 4. ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸை ஈக்குவல் டு 0 பண்ணுங்க. ஸோ வாட் யூ கெட்? So 2x minus 4 is equal to 0. X is equal to 4 by 2. சரியா? ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ 2ன்னு கிடைச்சிருச்சு. எக்ஸோட வேல்யூ 2. ஸோ இங்கே ஆக்சுவலி என்னது, இது எல்லா இடத்துலையுமே பர்டிகுலராக இவங்க வந்து ஒரு இன்டர்வல்ல கொடுத்து நீங்கள் வந்து மோனோடானிசிட்டி கண்டுபிடிங்கன்னு சொல்லலை. ஸோ இது ஃபங்க்ஷன் வந்து எங்கெங்கெல்லாம் டிஃபைன் ஆகுது பார்த்தீங்கன்னா, இது வந்து இதோட டொமைன் என்ன? எல்லா ரியல் வேல்யூஸ். இதோட டொமைன் என்னது? ஆல் ரியல் வேல்யூஸ். அதாவது மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும். ஸோ அப்போ நான் இன்டர்வலுமே இதில் தான் எடுத்துக்கணும். மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 2 வரைக்கும், 2ல் இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இன்டர்வல்ஸை எடுத்துக்கிறேன். சரியா? ஸோ ஏன்னா கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸில் தான் எனக்கு என்ன பிரேக் பாயிண்ட்ஸ். ஸோ அப்போ இன்டர்வல் அப்படிங்கிறது இந்த இடத்துல என்ன ஆகிடும்? மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 2 வரைக்கும். ஸோ இங்கே எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா இந்த எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படிங்கிறது வந்து ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருக்கு. சரியா? ஸோ அப்போ இல்லை அதுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோட அதுக்கு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸுக்கு ஒரு சைன் வரும், அதுக்கு ரைட் சைடில் ஒரு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸுக்கு ஒரு சைன் வரும். சரியா? அதைத்தான் நம்ம இங்கே என்ன பண்ணிக்க போகிறோம்? ஃபிகர் அவுட் பண்ணிக்க போகிறோம். சரியா? ஸோ வாட் இட் இஸ்? ஃபைன். ஸோ இங்கே இன்ஃபினிட்டி டு 2, இன்ஃபினிட்டி. ஸோ இதுதான் 2 இன்டர்வல்ஸ். ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோட சைன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ சைன் ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்ன்னு போட்டுட்டு ஸோ நம்ம இங்கே அதோட சைனை கேல்குலேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 2. ஸோ ரேண்டமாக ஒரு வேல்யூ 0 இருக்கா? 0 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ அப்போ இங்கே எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோடது ஆக்சுவலி என்னது? எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x minus 4 தானே. ஸோ இதை வந்து நாங்கள் என்ன பண்ணிக்கிறோம்? 0க்கு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எஃப் டேஷ் ஆஃப் 0வோட வேல்யூ என்னது? ஸோ மைனஸ் 4. திஸ் இஸ் நெகட்டிவ். ஸோ அப்போ இங்கே எப்படி இருக்கும்? நெகட்டிவாக தான் இருக்கும். சரியா? ஸோ இந்த இன்டர்வல், ஸோ ஆல்ரெடி 2 அப்படிங்கிறது தான் டேர்னிங் பாயிண்ட்டு. ஸோ அந்த டேர்னிங் பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து ஒரு வேல்யூவை எடுக்கும். ஓகே, ஸோ அந்த வேல்யூ வந்து நெகட்டிவாக இருக்கா பாசிட்டிவாக இருக்கான்னு கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதே மாதிரி 2லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் ஒரு வேல்யூ எடுத்து பார்க்கலாமா? 3 எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணால் 3 போட்டா எஃப் டேஷ் ஆஃப் 3 என்னது? ஆக்சுவலி 6 minus 4 which is equal to 2. பாசிட்டிவ் இல்லையா? ஸோ அப்போ இது பாசிட்டிவ். ஸோ அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ இன்டர்வல் கண்டுபிடிச்சி, இன்டர்வல் ஆஃப் மோனோடானிசிட்டி கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த இடத்துல the function is increasing function. சாரி, நெகட்டிவாக தானே இருக்கு. சாரி, நெகட்டிவாக இருக்கு இல்லையா? எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து நெகட்டிவாக இருக்கு. ஸோ நெகட்டிவாக இருந்தால் இட் இஸ் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். ஸோ இந்த இடத்துல இது இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். சரிங்களா? ஸோ இது நெகட்டிவ்ல இருந்து, நெகட்டிவ்னா ஸ்லோப் கம்மி, ஸோ நெகட்டிவ்ல இருந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ என்ன அர்த்தம்? நமக்கு மினிமா பாயிண்ட் தான் இருக்கு. அந்த பாயிண்ட் என்னது? இங்க இருக்கு பாத்தீங்களா, இந்த டேர்னிங் பாயிண்ட் 2. ஸோ அதுதான் வந்து மினிமா. சரியா? ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம்? இங்க நீ எழுதிக்கலாம், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 இஸ் த லோக்கல் மினிமா. லோக்கல் மினிமம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு போட்டு இந்த கொஸ்டினை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம இன்டர்வல்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம், இன்டர்வல்ஸ் ஆஃப் மோனோடானிசிட்டி. அந்த ஃபங்க்ஷன் அந்த இடத்துல இன்க்ரீசிங்காக இருக்கா டிக்ரீசிங்காக இருக்கான்னு அந்த டேபிளில் எழுதிட்டோம். ஸோ லோக்கல் மினிமம் பாயிண்ட், லோக்கல் எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸும் கண்டுபிடிச்சிட்டோம். லோக்கல் எக்ஸ்ட்ரீமா பாயிண்ட்ஸ்னாவே இங்கே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 சொல்லி கிடைக்குது இல்லையா? ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 போட்டு கிடைக்குது இல்லையா? ஸோ அந்த எக்ஸோட பாயிண்ட்ஸ் எல்லாமே லோக்கல் எக்ஸ்ட்ரீமா பாயிண்ட்ஸ். ஸோ அது மினிமமா மேக்ஸிமாங்கிறது இந்த இன்டர்வல், இந்த டேபிள்ல இருந்து நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும். சரியா? நெக்ஸ்ட் क्वेश्चन சால்வ் பண்ணிடலாமா? எஸ். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. எக்ஸாம்பிள் 7.51. ஃபைண்ட் த இன்டர்வல் ஆஃப் மோனோடானிசிட்டி.
ஸோ இன்டர்வல் ஆஃப் மோனோட்டானிசிட்டி இந்த கொஸ்டினுக்கு கண்டுபிடிச்சி எக்ஸ்ட்ரீமா பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிக்கோங்க. தட் இஸ் எக்ஸ் கியூப் இல்லையா? ஸோ இப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும்? 3x². சரியா? ஸோ இப்போ நம்ம இது ஈக்குவல் டு 0ன்னு பண்ணணும். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக 0ன்னு கிடச்சிருச்சா? ஸோ அப்போ இது இந்த ஃபங்க்ஷனோட டொமைன் ஆக்சுவலி என்னது? மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணிக்கலாம்? டேபிள் எழுதிடலாம். இன்டர்வல்ஸ். ஸோ இங்கே சைன் ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் மோனோட்டான் இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங், இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங், இதை கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? ஸோ இன்டர்வல்ஸ் என்னன்னு பாருங்க. மைனஸ் இன்ஃபினிட்டிலிருந்து 0 வரைக்கும். ஏன்னா நமக்கு இங்கே இருக்கிறது கிரிட்டிக்கல் பாயிண்ட் தானே. பாயிண்ட். ஸோ இங்கே 0, இன்ஃபினிட்டின்னு கிடைக்கும். ரைட்? ஸோ சைன். ஸோ இங்கே சைன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ ஐ ஆல்ரெடி நோ தட் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னது? 3x². ஸோ இப்போ இந்த இன்டர்வல்லேருந்து ஒரு வேல்யூ எடுக்கணும். ஸோ லெட் மீ டேக் -1. ஸோ -1 சப்ஸ்டியூட் பண்ணனா என்ன ஆகும்? யா 3 into -1 பாசிட்டிவ். is always okay. Actually இந்த கொஸ்டின் ஃபைன். இது என்னன்னு கிடைக்குது? 3ன்னு கிடைக்குது. ஓகே, ஆக்சுவலி இந்த கொஸ்டின்ல நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் பாருங்களேன். இது கியூப் கிடையாது. எஸ், லெட் மீ இரேஸ். ஆக்சுவலி கொஸ்டின் இங்கே மாற்றி எழுதியிருக்கேன். திஸ் இஸ் நாட் 2/3 தானே. ஓகே ஓகே ஃபைன் ஃபைன். ஸோ நம்ம 2/3 எடுக்காமல் இதை எடுத்துட்டோம். சாரி சாரி சாரி. ஸோ நம்ம 2/3 கொஸ்டின் என்னது? எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டு த பவர் 2/3 தான் கொஸ்டின். சரி, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஸோ முன்னாடி போட்டது தப்பில்லை. அது எக்ஸ் டு த பவர் 3க்கான என்னது இன்டர்வல்ஸ். ஆனால் கொஸ்டின் இங்கே என்ன? எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டு த பவர் 2/3. ஸோ இதை வச்சு நம்ம சால்வ் பண்ணலாம். வாட் யூ கெட்? ஸோ 2/3 எக்ஸ் டு த பவர் 2/3 -1 வருமா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 2/3 எக்ஸ் டு த பவர் -1/3 வரும். ஸோ விச் இஸ் 2/3 எக்ஸ் டு த பவர் 1/3 கிடைச்சிருச்சு. சரி, இதை தானே நம்ம ஈக்குவல் டு 0ன்னு பண்ணணும். எஸ், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸை ஈக்குவல் டு 0ன்னு பண்ணோன்னா ஸோ 2/3 எக்ஸ் டு த பவர் 1/3 இஸ் ஈக்குவல் டு 0. ஆக்சுவலி இந்த இடத்துல இது டிஃபைன் ஆகாது. எப்போ டிஃபைன் ஆகாது? எஸ், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ ஆக்சுவலி இங்கே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ல எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் நாட் டிஃபைன்டு. அல்லனா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். does not exist. Does not exist at x is equal to 0ல exist ஆகாது. So அப்போ x is equal to 0 is a critical point. It's a critical point of the function f of x க்கு critical point இருக்கு. சரியா? So அப்போ இன்டர்வல் எழுதிடலாம் இல்லையா? So இதோட டொமைனுமே என்னது? Yes. So the domain is actually minus infinity to infinity. So நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இன்டர்வல்ஸ் போட்டுக்கலாம் இல்லையா? ஜீரோ கமா இன்ஃபினிட்டி. ஸோ இதுதான் ரெண்டு இன்டர்வல். அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்டை வச்சு நமக்கு வருது. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும்? ஸோ சைன் ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் அது இன்க்ரீசிங்கா இல்லை டிக்ரீசிங்கான்னு எழுதணும் இல்லையா? டிக்ரீசிங்கான்னு எழுதணும். சரி, ஸோ சைன் பார்த்துடலாமா? ஸோ வாட் இஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்? எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2/3 எக்ஸ் டு த பவர் 1/3. ஸோ இங்கே நெகட்டிவ்ல இருக்கிற வேல்யூவை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுற அப்படின்னா என்ன ஆகிடும்? நெகட்டிவ்ல வரும் இல்லையா? ஸோ திஸ் இஸ் நெகட்டிவ். ஸோ இந்த இடத்துல பாசிட்டிவ். சரியா? ஸோ நெகட்டிவ் வந்துச்சு அப்படின்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா தட் இஸ் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். இந்த இடத்துல திஸ் இஸ் இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். ஸோ மைனஸ்ல இருந்து பிளஸுக்கு போகுது. ஸோ நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் ஆகுது அப்படின்னா இந்த 0 அப்படிங்கிறது என்னது? இஸ் அ
0, x is equal to 0 is the critical point, so where f of x has a local extrema point at எங்க x is equal to 0ல இதுக்கு லோக்கல் எக்ஸ்ட்ரீமா பாயிண்ட் இருக்கு. அந்த லோக்கல் எக்ஸ்ட்ரீமாவும் என்னவா தான் இருக்கு, மினிமாவா இருக்கு, நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் இல்லையா. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம், f of x has local minimum point at x is equal to 0ல மினிமம் பாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கே எழுதிக்கலாம் சரியா. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ சால்வ் திஸ் கொஸ்டின். ஸோ அந்த எஃப் ஆஃப் எக்ஸ்ல இந்த 0 போட்டிங்கனாலும் உங்களுக்கு 0 தான் கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் லோக்கல் மினிமம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிடலாம் சரியா. இதுதான் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் ஒன் சால்வ் பண்ணலாமா? எஸ். ஸோ இப்போ ப்ரீவியஸ் கொஸ்டின்ல நம்ம பார்க்கும்போது, ஸோ எஸ் திஸ் இஸ் நாட் லோக்கல் மினிமம். ஸோ இங்கே என்னன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஹேஸ் லோக்கல் மினிமா at x is equal to 2ல இந்த ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் ஆக்சுவலி என்னன்னா எஃப் ஆஃப் எக்ஸுக்கு லோக்கல் மினிமம் பாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும் எப்போ x is equal to 2ல எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ அப்போ எஃப் ஆஃப் 2 அப்படிங்கிறது தான் எனது லோக்கல் மினிமா சரியா. ஸோ அதை மட்டும் கரெக்ட் பண்ணிக்கோங்க. எஸ், இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணலாமா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், ப்ரூவ் தட் த எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் இஸ் இன்க்ரீசிங் ஆன் ரியல் லைன்ல இது இன்க்ரீசிங்காக தான் இருக்கு. ஸோ எக்ஸ்ட்ரீமா பாயிண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்மள டிஸ்கஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம இதை என்ன பண்ணுவோம், டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் எக்ஸ். ஓகே, ஸோ இது வந்து ஈக்குவல் டு 0ன்னு பண்ணணும். எஃப் மைனஸ் காஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு, காஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ எப்போ காஸ் எக்ஸ் வந்து 1க்கு ஈக்குவலாக வரும், ஸோ காஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆஃப் 0, அதாவது பை பை 2 வாட் இட் இஸ் பை மல்டிபிள்ஸ் ஆஃப் பையில் எல்லாமே இந்த கண்டிஷன் வருது இல்லையா. 0 2 pi. Okay, so then what it is 4 pi 6 pi அப்படியே போயிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ நம்ம இங்கே எக்ஸோட வேல்யூ 2n pi. ஓகே, ஸோ இதெல்லாமே அந்த வாட் டு சே, இது இப்படி எழுதுறதை விட ஐ கேன் ரைட் லைக், ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து காஸ் எக்ஸோட வேல்யூ 1 இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே காஸ் 2 பையில் 1 இருக்கும், காஸ் 4 பையில் 1 இருக்கும், காஸ் 6 பையில் 1 இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி 1 இத்தனை இடத்துல வரும். தட் இஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2n பை, வேர் n அப்படிங்கிறது வந்து பிலாங்ஸ் டு இன்டீஜர் அப்படின்னு சொல்லி போட்டுடலாம் சரியா. ஸோ இந்த கண்டிஷனுக்கு இது ட்ரூவாக இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகே ஃபைன். ஸோ இப்போ கம்மிங் பேக் டு, ஸோ இதெல்லாமே கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸாக கிடைச்சிச்சு அப்படின்னா அது வந்து டேர்னிங் பாயிண்டாக இருக்கலாம். பட் ஸ்டில் நம்ம வந்து செக் பண்ணும் இதோட சைன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சரியா. இந்த எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 1 மைனஸ் காஸ் எக்ஸ் தானே. ஸோ உனக்கு தெரியும் இந்த காஸ் எக்ஸ் ஆக்சுவலி என்ன, இதோட ரேஞ்சே என்னது -1லேருந்து 1 தான் கொடுக்கும் சரியா. ஸோ அந்த வேல்யூஸ் தான் இங்கே என்ன ஆக போகுது, எஸ் அந்த வேல்யூஸ் தான் இங்கே என்ன ஆக போகுது, வரப்போகுது. ஸோ அப்போ -1 போட்டால் இது வந்து எனக்கு 2 வரும். ஸோ இங்கே 1 போட்டால் இது 0 வரும். உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து அதிகமான வேல்யூ ஒன்று 0 இல்லை 2 அதுதான் கொடுக்கும். ஸோ இது ஆல்வேஸ் பி பாசிட்டிவ். ஸோ இது எப்பவுமே வந்து பாசிட்டிவ் இல்லை ஈக்குவல் டு 0வாக தான் இருக்குது. ஸோ அப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது நான் ஆல்வேஸ் பாசிட்டிவ் ஒரு ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சு அப்படின்னாவே என்ன சொல்லிடலாம், எஸ் இது எங்கே 0 அட்டைன் ஆகுங்கிற கண்டிஷன் தான். இது எங்கே ஆக்சுவலி எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோட ஸ்லோப் எப்போ 0வா இருக்கும் அப்படிங்கிற கண்டிஷன் தான் நம்ம என்ன பார்த்தோம், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2n பை.
ஸோ அதோட ஸ்லோப் அந்த இடத்துல 0 ஆகிட்டு மறுபடியும் அது என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. திஸ் ஃபங்க்ஷன் இஸ் கோயிங் டு பி இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் எவ்ரிவேர் ஆன் த ரியல் லைன். ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லிடலாம், therefore f of x is equal to x minus sin x is increasing. அது வந்து இன்க்ரீசிங்காக தான் இருக்கு ஆன் த ரியல் லைன். ரியல் லைன்ல அது வந்து எல்லா இடத்துலையுமே என்னது இன்க்ரீசிங்காக தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லிட்டாங்க, இது வந்து எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸ் வந்து இதுக்கு சொல்ல முடியுமான்னு கேட்டால் நோ, தெர் இஸ் நோ எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட். எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸ் இருக்கவே இருக்காது. இந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும், இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனாக தான் இருக்கும். ஏன்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது பாசிட்டிவாக இருக்கு எவ்ரிவேர், எல்லா பக்கமும் அது பாசிட்டிவாக தான் இருக்கு அப்படிங்கிற ரீசன்னால. சரியா? ஸோ இந்த கொஸ்டின் கிளியராக புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லாக் 1 plus x minus x divided by 1 plus x. சரியா? ஸோ இங்கே டொமைனில் கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. எக்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக -1 விட பெருசாக தான் இருக்கணும், ஈக்குவலாகவும் இருக்கக்கூடாது, பெருசாக தான் இருக்கணும்னு. சரி, ஓகே, சால்வ் பண்ணலாமா? எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கலாம். வாட் இட் இஸ் 1 divided by 1 plus x. ஓகே, மைனஸ் இங்கே யூவியில் சால்வ் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், u by v. ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்க. 1 plus x அப்படியே இருக்கும், மைனஸ் x அப்படியே இருக்கும், இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 டிவைடட் பை 1 minus 1 plus x the whole square. So you will be getting 1 by 1 plus x minus இங்க என்ன வரும், plus x minus x cancel ஆகி வெறும் 1 by 1 plus x the whole square. So இப்போ இதை simplify பண்ணீங்கன்னா 1 plus x the whole square. Okay, so numerator என்ன வரும், 1 plus x minus 1. So you will be getting x divided by 1 plus x the whole square. சரியா? So f dash of x க்கு வேல்யூ கிடைச்சிருச்சு, x divided by 1 plus x the whole square. So இதை நான் என்ன பண்ணிக்கணும், equal to 0 பண்ணணும். f dash of x is equal to 0 பண்ணனா என்ன கிடைக்கும், x divided by 1 plus x to the power. So இது equal to 0. So இங்க பார்த்தோம்னா இந்த வேல்யூ, சரியா, x is equal to 0ங்கிறது கிடைக்குது. and this f dash of x does not exist for denominator எங்க 0 ஆகுதுன்னு பாருங்க, -1ல இல்லையா, exist for x is equal to -1. ஆனா இந்த கண்டிஷனே நம்ம எடுக்கல, x -1க்கு இருக்கவே கூடாது இல்லையா, ஸோ அதனால இது ஆட்டோமேட்டிக்கா இல்லாம போயிடுச்சு. அப்போ x is equal to 0 அப்படிங்கிறது தான் என்னது, critical point. So x is equal to 0 is the critical point of f of x. ஸோ அப்போ இந்த டொமைனே என்னது, டொமைன் ஆக்சுவலி -1ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும். ஸோ அப்போ நம்ம இன்டர்வல்ஸ் போட்டுடலாமா? ஸோ ஒரே ஒரு பிரேக் பாயிண்ட், x is equal to 0. -1ல இருந்து 0 ஒரு பாயிண்ட், ஒரு இன்டர்வலும், 0ல இருந்து இன்ஃபினிட்டி ஒரு இன்டர்வலும். சரியா? ஸோ வாட் இஸ் மை f of x, f dash of x, அது இங்கே எழுதிடலாம். வாட் இஸ் f dash of x, x divided by 1 plus x the whole square. எனிவே டினாமினேட்டர் இங்கே என்னது, பாசிட்டிவ் தான். ஸோ அப்போ சைன் ஆஃப் f dash of x கண்டுபிடிச்சிடலாமா, சைன் ஆஃப் f dash of x. ஸோ இது இன்க்ரீசிங்கா டிக்ரீசிங்கா நீங்கள் எழுத போகிறோம், whether the function is increasing or decreasing. சரியா? இப்போ மோனோடானிசிட்டியும் கண்டுபிடிச்ச மாதிரி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், ஸோ இங்கே நெகட்டிவ் நம்பர் தானே இந்த இன்டர்வல்ல, ஸோ நெகட்டிவ் நம்பர் போடும்போது ஆப்வியஸாக f dash of x நெகட்டிவாக தான் வரப்போகுது. ஸோ இது பாசிட்டிவ், ஸோ நெகட்டிவ் f dash of x நெகட்டிவாக இருக்கு, அப்போ இது டிக்ரீசிங் ஃபங்க்ஷனா, ஸோ இது வந்து இன்க்ரீசிங்கா, ஃபைன். ஸோ டிக்ரீசிங் ஃபங்க்ஷன், இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன், அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஸோ வி வாண்ட் டு ஃபைண்ட் த மோனோடானிசிட்டி கண்டுபிடிச்சிட்டேன். அந்த ஃபங்க்ஷன் அந்த இன்டர்வல்ல டிக்ரீசிங்காக இருக்கு, ஸோ 0ல இருந்து இன்ஃபினிட்டியில் இன்க்ரீசிங்காக இருக்கு. ஸோ லோக்கல் எக்ஸ்ட்ரீமா பாயிண்ட்ஸ் இங்கே என்னது, 0. நல்லா பாருங்க,
இதோட பிரேக் பாயிண்ட் 0 தான். 0ல தான் இதோட நேச்சர் என்னவாகுது, டிக்ரீசிங்ல இருந்து இன்க்ரீசிங் ஆகுது. ஸோ கிரிட்டிக்கல் பாயிண்ட் அந்த 0ல தான் என்ன நடக்குது, ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்து லோக்கல் எக்ஸ்ட்ரீமா பாயிண்ட்ஸை அட்டைன் பண்ணுது. ஸோ அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஹேஸ் லோக்கல் எக்ஸ்ட்ரீமா அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் பர்டிகுலராக அந்த லோக்கல் எக்ஸ்ட்ரீமா எப்படி இருக்கு, மினிமமா மேக்ஸிமமா, ஸோ நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ். ஸோ அப்படின்னா என்னது, லோக்கல் மினிமா. இட் ஹேஸ் லோக்கல் மினிமம் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டால் லோக்கல் மினிமம் என்ன வருது, எஃப் ஆஃப் 0வோட வேல்யூ என்ன, ஸோ ஐ கேன் ரைட் 0 தான் இல்லையா. is the local minimum of the function f of x. சரியா, f of x ஓட லோக்கல் மினிமா வந்து 0 தான். சரியா, இது அட்டைன் எங்க அட்டைன் ஆகுது, x is equal to 0ல. ஸோ இப்படி நீங்க எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க். வெரி சிம்பிள். டேபிள் போடுறோம், டேபிள்ல இருந்து இன்க்ரீசிங்கா டிக்ரீசிங்கா மோனோடானிசிட்டி கண்டுபிடிக்கிறோம். ஸோ அது வந்து நெகட்டிவ் டு பாசிட்டிவா இருந்துச்சுன்னா அது மினிமா, ஸோ பாசிட்டிவ் டு நெகட்டிவா இருந்துச்சுன்னா அது மேக்ஸிமா. அந்த எண்ட் பாயிண்ட்ஸை போட்டுடலாம், அவ்வளோதான். சரி, இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணலாமா? எஸ். ஸோ இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் லாக் எக்ஸ் ப்ளஸ் 3x. ஸோ இங்கே யூவியில் தான் சால்வ் பண்ணணும். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, ஸோ யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 லாக் எக்ஸ், ஸோ ப்ளஸ் எக்ஸ் இன்டூ 1/x டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன், ப்ளஸ் 3 வரப்போதா. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கேன்சல் ஆகிட்டு, ஸோ யூ வில் பி கெட்டிங் log x plus 3 வருமா, plus 1 log x plus 4 வரும். சரியா, ஸோ அப்போ f dash of x ஓட வேல்யூ நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்னது, log x plus 4. ஸோ இதை ஈக்குவல் டு 0ன்னு பண்ணணும். அப்போதான் நமக்கு என்ன பண்ண முடியும், எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸ், அதாவது கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்க முடியும். சரியா, எக்ஸ்ட்ரீமா லோக்கல் எக்ஸ்ட்ரீமா கிடையாது. we want to find the critical point. f dash of x equal to 0 பண்ணீங்கன்னா, so you will be getting critical point. log x plus 4 is equal to 0. So you will be getting log x is equal to minus 4. இது எக்ஸ்போனன்ட்ல எழுதிக்கலாம் இல்லையா. இப்போ x is equal to e to the power minus 4. So இதுதான் என்னது, x is equal to e to the power minus 4 is the critical point. Critical point of f of x ஓட critical point கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம இன்டர்வல் வரைஞ்சிடலாமா. ஸோ இன்டர்வல். ஸோ நல்லா பாருங்க, இங்கே லாக் ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ லாக் ஃபங்க்ஷன் இருந்துச்சுனாவே லாக் எக்ஸ் எங்கே தான் டிஃபைன் ஆகியிருக்கும், லாகோட டொமைன் என்னது 0, தானே. ஸோ அப்போ இந்த இன்டர்வல்லையுமே வந்து டொமைன் நீங்கள் எழுதி வச்சுக்கணுங்க. ஸோ டொமைன் இஸ் 0, இப்போ 0ல இருந்து தான் நீங்கள் எடுக்கணும். சரியா, ஸோ இங்கே e to the power x அப்படிங்கிறது என்னது, e to the power minus 4 இஸ் கிரிட்டிக்கல் பாயிண்ட். ஸோ x is equal to e to the power x அப்படி e to the power 4 அப்படிங்கிறது கிரிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் f of x. வேற ஏதாவது கண்டிஷன், தட்ஸ் இட். சரியா, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, கிரிட்டிக்கல் பாயிண்ட் வரைக்கும் அந்த ஃபங்க்ஷன் ஒரு நேச்சர் எய்தர் இன்க்ரீசிங் டிக்ரீசிங்ல இருக்கும். அதுக்கப்புறம் தட் இஸ் கோயிங் டு பி த டேர்னிங் பாயிண்ட் இல்லையா. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, அது அந்த பாயிண்ட்டுக்கு இந்த பக்கம் ஃபங்க்ஷன் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதாவது டெரிவேட்டிவ் பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கான்னு பார்க்கணும். ஃபங்க்ஷன் ரெண்டு பக்கமும் வந்து டெரிவேட்டிவ் வந்து சேஞ்சே இல்லை அப்படின்னா அது இன்க்ரீசிங் இல்லை டிக்ரீசிங் ஃபங்க்ஷனாக இருக்கும். ஸோ சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னா ஸோ அது இன்க்ரீசிங்கா டிக்ரீசிங்கா நீங்கள் பார்த்து அந்த இன்டர்வல் எப்படி இருக்குன்னு பார்த்து எழுதிக்கணும். சரியா, ஸோ இங்கே பாருங்க 0, e to the power minus 4. ஸோ e to the power minus 4, infinity. ஸோ அந்த சைன் ஆஃப் f dash of x எழுதுவோம். ஸோ அதுக்கப்புறம் இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங். ஸோ ஃபங்க்ஷனோட சைன் என்னது, f dash of x is equal to log x plus 4. சரியா, ஸோ இப்போ e to the power minus 4 அப்படிங்கிறது என்ன, ஆக்சுவலி
ஸோ இப்போ இ டு த பவர் -4 அப்படிங்கிறது ஓகே, 0ல இருந்து இ டு த பவர் -4, தட் இஸ் நத்திங் பட் 1/e to the power 4 இல்லையா? ஸோ அப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற ஒரு பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், இ பேஸை வச்சே ஒரு நம்பர் எடுக்கிறோம் அப்படின்னா என்னது, 1/e to the power 5 அப்படிங்கிறது இதுக்குள்ளே தானே இருக்கும். புரிஞ்சுதா? ஸோ இ அப்படிங்கிறது 2.71, அதை விட கம்மியா. ஸோ அதை அந்த இயை மறுபடியும் இ பவரை இன்க்ரீஸ் பண்ணால் போதில்ல டினாமினேட்டரில். ஸோ அது சின்னதாக தானே கிடைக்கும். ஸோ அப்போ இ டு த பவர் -5 அப்படிங்கிறது வந்து இந்த 0 to e to the power 4 இன்டர்வல்ல தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல e to the power -5 போறோம்னா, ஸோ இங்க என்ன கிடைக்கும் நமக்கு, ஸோ f dash of e to the power -5 போடுற அப்படின்னா, ஸோ இங்க என்ன கிடைக்கும், வெறுமன -5 + 4 which is equal to -1 which is less than 0 வருது இல்லையா? ஸோ அப்போ இங்க என்னது, நெகட்டிவ்ல வருது. இட்ஸ் நெகட்டிவ், நாட் பாசிட்டிவ், இட்ஸ் நெகட்டிவ். ஸோ இந்த இடத்துல -1 வருது இல்லையா? ஸோ விச் இஸ் நெகட்டிவ். ஓகே, ஸோ இதோட சைன் நெகட்டிவ். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இது e to the power 4ல இருந்து அந்த பக்கம். ஸோ அப்போ இங்கே e to the power -3ன்னு எடுத்துக்கலாம் இல்லையா? ஸோ அப்போ e to the power f dash of e to the power -3ன்னு போட்டேன் அப்படின்னா -3 + 4 which is equal to +1 greater than 0. ஸோ அப்போ இங்கே என்னது, பாசிட்டிவா? ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி பாசிட்டிவ். ஸோ f dash of x நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா அது டிக்ரீசிங் ஃபங்க்ஷனா? ஸோ f dash of x பாசிட்டிவாக இருக்கிறதுனால இது இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனா? therefore இங்கே x is equal to e to the power -4. 4ல f of x has local extreme points. extrema சரியா? ஸோ அப்போ f of x has இது அது லோக்கல் எக்ஸ்ட்ரீமா இருக்குன்னு சொல்லிட்டோம். அது பர்டிகுலரா மினிமமா மேக்ஸிமமா, நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் வருது. அப்போ என்னவா இருக்கு, மினிமம். இட் ஹாஸ் லோக்கல் மினிமம் at x is equal to e to the power -4. x is equal to e to the power -4. சரியா? அங்கதான் என்னது, மினிமம் பாயிண்ட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அப்போ f of அந்த மினிமம் பாயிண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க, f of e to the power -4 கண்டுபிடிப்பீங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், அந்த கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். e to the power -4 log of e to the power -4 plus 3 into x-க்கு பதிலாக e to the power -4. ஓகே, so which is equal to -4 e to the power -4 இருக்கும் plus 3 into e to the power -4 which is equal to minus e to the power -4 தான். அப்போ minus e to the power -4 is the local minimum of f of x at x is equal to e to the power -4. இப்படின்னு ஆன்சர் எழுதுவீங்க. ஸோ இதுதான் அந்த f of x f of e to the power -4 போட்டும்போது கிடைக்கிற வேல்யூ. அதுதான் என்னவா இருக்கு, லோக்கல் மினிமமா இருக்கு. அது எங்க வந்து எந்த எக்ஸ் வேல்யூக்கு அது கிடைச்சது, e to the power -4க்கு அப்படின்னு சொல்லி ஆன்சர்ல எழுதிடணும். ஐ ஹோப் அந்த கொஸ்டின் கிளியரா இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாமா? எஸ். f of x என்னது, 1/1 + x². ஸோ அப்போ நம்ம f dash of x கண்டுபிடிச்சிடலாமா? f dash of x அப்படிங்கிறது என்னவா இருக்கும், ஆக்சுவலி இது எப்படி எழுதலாம், 1 + x² whole to the power -1 எழுதிப்போமா? ஸோ இப்போ -1 முன்னாடி வரும். ஸோ -1 divided by 1 + x² whole squareன்னு வரும் இன்டூ இதை மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்களா? ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் யூ வில் பி கெட்டிங் 2x. ஸோ இப்போ ஆன்சர் என்ன, இங்கே என்ன வருது, -2x divided by 1 + x² the whole square. சரியா? ஸோ இப்போ எக்ஸ்ட்ரீமா பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா f dash of x நான் ஈக்குவல் டு 0ன்னு பண்ணுவேனா? ஸோ இப்போ இங்கே என்ன இருக்கும், -2x divided by. ஸோ இப்போ நம்ம கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், 1 + x² whole to the power 2.
Okay, this is equal to 0. So நமக்கு என்ன கிடைக்குது ஆன்சர் x is equal to 0. so எங்க denominator 0 ஆகுது actually. so அந்த இடத்துல இந்த f dash of x வந்து define ஆகாது இல்லையா. okay, so this is the critical point. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயமும் நம்மளால சொல்ல முடியும். this is the critical point. so அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷன் எல்லா பக்கமும் டிஃபரன்ஷியபிளான்னு பார்த்தா எஸ் திஸ் ஃபங்க்ஷன் இஸ் டிஃபரன்ஷியபிள் எவ்ரிவேர் இல்லையா. ஃபங்க்ஷன் இஸ் டிஃபரன்ஷியேட் ஆகுது இல்லையா எல்லா பக்கமும். ஏன்னா டினாமினேட்டர் 0 ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா இது பாசிட்டிவ் நம்பர் எல்லா ரியல் வேல்யூஸ்க்குமே. ஸோ த ஃபங்க்ஷன் இஸ் டிஃபரன்ஷியபிள் ஆன் மைனஸ் இன்ஃபினிட்டி கமா இன்ஃபினிட்டி. ஃபார் ஆல் ரியல் வேல்யூஸ் இட் இஸ் டிஃபரன்ஷியபிள். அந்த ஒரு கண்டிஷன் நம்ம இங்கே சொல்லிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஓகே, ஸோ இப்போ கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸும் கண்டுபிடிச்சாச்சு. இனி நம்ம என்ன பண்ணணும், மோனோடானிசிட்டி அந்த இன்டர்வல்ஸ் போடணும் இல்லையா. இன்டர்வல் இப்போ 0 தானே கிரிட்டிக்கல் பாயிண்ட், இது வந்து டிஃபரன்ஷியபிள் ஆகுது. இதோட டொமைன் ஆக்சுவலி என்ன ஆயிடுச்சு, மைனஸ் இன்ஃபினிட்டியிலிருந்து பிளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும். ஸோ அப்போ 0 வரைக்கும் நம்ம பிரிக்கணும் இல்லையா. ஸோ அப்போ மைனஸ் இன்ஃபினிட்டியிலிருந்து 0 வரைக்கும் ஒரு இன்டர்வல், அது கிரிட்டிக்கல் பாயிண்டான கிரிட்டிக்கல் பாயிண்ட் 0 தானே. ஸோ அப்போ 0 வரைக்கும் ஒரு இன்டர்வல். ஸோ தென் 0ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் ஒரு இன்டர்வல். ஸோ ஆல்ரெடி இங்கே f dash of x நம்ம இங்கே என்னன்னு கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். f dash of x is equal to minus 2x divided by, so anyhow minus 2x divided by 1 plus x square the whole square. anyhow denominator positive தான். ஸோ அப்போ இது ஈஸியாக அதோட சைனை நம்ம கேல்குலேட் பண்ணிடலாம் இல்லையா. சைன் ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் பின்ன சைன் ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இங்கே இந்த ஃபங்க்ஷனோட மோனோடானிசிட்டியை செக் பண்ணணும், இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங் சரியா. ஸோ இதோட சைனை வச்சே நம்மளால சொல்லிட முடியும். ஸோ இங்கே பாருங்க, இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோட சைன். ஸோ இது நெகட்டிவ் நம்பர். ஸோ நெகட்டிவ் நம்பரை எக்ஸுக்கு நான் போடும்போது இங்கே என்ன ஆகும், ஸோ நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் பாசிட்டிவ். ஸோ அப்போ இது எப்படி கிடைக்குது, பாசிட்டிவாக கிடைக்குது ஓகேவா. ஸோ நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் பாசிட்டிவ். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி பாசிட்டிவ்னா இது வந்து இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். ஸோ இந்த இடத்துல நெகட்டிவாக கிடைக்கும், ஏன்னா இது பாசிட்டிவ் நம்பர் எக்ஸை ரீப்ளேஸ் பண்ணும்போது இங்கே நெகட்டிவ் தான் கிடைக்கும். ஸோ அப்போ இந்த இடத்துல டிக்ரீசிங். ஸோ இன்க்ரீசிங் டிக்ரீசிங் ஆகிறனால இது என்னது, ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ல, அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் ஹேஸ் லோக்கல் எக்ஸ்ட்ரீம் at x is equal to 0ல கிடைக்குது. லோக்கல் எக்ஸ்ட்ரீமம் at x is equal to 0ல. சரி, அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல அது மேக்ஸிமமா மினிமமான்னு பார்க்கணும். ஸோ முன்னாடி பார்த்த கொஸ்டின் எல்லாம் நெகட்டிவ் டு பாசிட்டிவ் இருந்ததுனால லோக்கல் மினிமம் போட்டோம். இங்கே பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ், பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ்னா அது மேக்ஸிமா சரியா. ஸோ அப்போ இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது ஹேஸ் லோக்கல் மேக்ஸிமா, as local maximum at x is equal to 0. at x is equal to 0. சரி, f of x ல f of x ஃபங்க்ஷன் என்ன, அந்த மேக்ஸிமம் வேல்யூ என்ன கண்டுபிடிக்கலாமா. 1 divided by 1 plus x square. ஸோ f of 0வோட வேல்யூ என்ன, 1 தானே. ஸோ அப்போ 1 தான், 1 is the local maxima of f of x. அது எங்க இருக்கு, x is equal to 0ல. அவ்வளவுதான். இப்படி நீங்க எழுதிட்டீங்கன்னா the answer is correct. Shall we solve the next question? So இந்த question பாருங்க, இது எப்படி சால்வ் பண்ணலாம். Find the interval of monotonicity. So அதே தான் local extrema கண்டுபிடிக்கணும் for the function. Function இங்க f of x is equal to x divided by 1 plus x square. இது என்ன மெத்தட்ல, சரி இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபங்க்ஷன் வந்து டிஃபரன்ஷியபிளா எல்லா பக்கமும், ஏதாவது இடத்துல அன்டிஃபைன்டா இருக்கான்னு பார்த்தா நோ. ஸோ இந்த ஃபங்க்ஷன் f of x இஸ் differentiable for all x belongs to minus infinity comma infinity. ஸோ இப்போ நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண ஆரம்பிக்கலாம். f dash of x is equal to,
u by v மெத்தட்ல தானே சால்வ் பண்ணணும். ஸோ அப்போ u டிஃப்ரென்ஷியேட் பண்ண 1 1 + x² அப்படியே இருக்கும் மைனஸ் 1 + x², சாரி x அப்படியே இருக்கும் என்ன பண்ணணும், இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்க. யூ வில் பி கெட்டிங் 2x. கரெக்டா? ஃபைன். 2x. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், 1 + x² the whole square. ஸோ நெக்ஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்குது நமக்கு, ஸோ 1 + x² minus 2x² divided by 1 + x² to the power 2. ஸோ சிம்பிளிஃபை பண்ணோன்னா 1 minus x² divided by 1 + x² the whole square. சரியா? ஸோ இதுதான் f dash of x. ஸோ இப்போ நம்ம கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ f dash of x ஈக்குவல்ஸ் டு 0ன்னு பண்ணுவோமா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் இங்கே என்ன வந்துடும், 1 minus x² divided by 1 + x² the whole square. இது டினாமினேட்டர் 0 ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த f dash of x அன்டிஃபைண்டாக இருக்க போகிறது கிடையாது. ஸோ அப்போ என்ன பண்ணிடலாம், ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், 1 minus x² is equal to 0 அப்படின்னா, ஸோ வாட் இஸ் மை x²? x² is equal to 1. ஸோ யூ வில் பி கெட்டிங் x is equal to plus or minus 1 இல்லையா? ஸோ இங்கே நமக்கு கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் என்னென்ன கிடைச்சிருக்கு, கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸா, critical points are என்னென்ன, x is equal to -1 + 1. சரியா? ஸோ இது ஆல்ரெடி இந்த ஃபங்க்ஷன் எங்கேருந்து எங்கே வரைக்கும் டிஃபைன் ஆகுது, -∞ +∞. ஸோ அப்போ இன்டர்வல்ஸ் வந்து எப்படி போடுவோம், இன்டர்வல்ஸ். ஸோ இங்கே பார்க்கும்போது ஸோ ஐ கேன் ரைட் இப்படி போட்டுக்கோங்க. சரியா? ஸோ திஸ் இஸ் -∞, ஹியர் இட் இஸ் +∞, -1 +1. சரியா? ஸோ அப்போ இன்டர்வல்ஸ் எப்படி பிரிப்போம், -∞ -1 வரைக்கும் ஒன்றும், -1 1 வரைக்கும் ஒன்றும், 1 ∞ வரைக்கும். ஸோ மொத்தம் 3 இன்டர்வல்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், சைன் ஆஃப் f dash of x எப்படி இருக்கு, ஸோ அதுக்கப்புறம் அதோட மோனோடானிசிட்டியை டெஸ்ட் பண்ண போகிறோம், இன்க்ரீஸிங்கா டிக்ரீஸிங்கா. ஓகே, ஸோ அதோட சைனை வச்சு நம்மளால ஈஸியாக சொல்லிட முடியும், இன்க்ரீஸிங் ஆர் டிக்ரீஸிங். சரி, ஓகே. அந்த ஃபங்க்ஷன் என்னது, f dash of x என்னது, which is equal to 1 minus x² divided by 1 plus x² the whole square. சரியா? ஸோ இந்த இன்டர்வல்ல இருந்து ஒரு வேல்யூ எடுங்க. ஸோ -2 எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ், அப்போ என்ன வரும், f dash of -2 is going to be equal to 1 minus 2 2s are 4 divided by என்னது 1 plus 4 the whole square. சரியா? ஸோ எனிவே இட் இஸ் பாசிட்டிவ், இது மேலே நெகட்டிவ், இட் இஸ் நெகட்டிவ் நோ. ஸோ அப்போ இந்த இடத்துல நெகட்டிவ்னு வரும். ஓகே, ஸோ இந்த இடத்துல இது ஃபுல்லாக சால்வ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் நெகட்டிவாக பாசிட்டிவான்னு கண்டுபிடிச்சாவே போதும். ஸோ இட் இஸ் டிக்ரீஸிங்னு எழுதிடலாம் இங்கே. சரி, ஓகே. ஸோ இந்த இன்டர்வல்ல இருந்து ஸோ அப்போ f dash of 0 போட்டு போப்போமா? ஸோ f dash of 0ஓட வேல்யூ என்ன, 1 divided by 1 plus 0 the whole square. Is anyway it is positive தானே. So here it is positive, it's increasing. Then என்ன பண்றோம், இதுல இருந்து f of 2 substitute பண்ணி பார்க்க போறோம். இதுல f of 2 substitute, f dash of 2 substitute பண்றோம். அப்போ நமக்கு என்ன, 1 by 1 minus 4 divided by 1 plus 4 the whole square னு வரப்போகுது. It is also negative. ஸோ அப்போ இந்த இடத்துலையும் இதை நெகட்டிவ்னு போட்டுருவீங்க. ஸோ இது வந்து டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். இந்த பர்டிகுலர் இன்டர்வல்ல இட் இஸ் டிக்ரீசிங். ஸோ அப்போ என்ன சொல்லிடலாம், அப்போ ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, இது f of x has local extrema at x is equal to +1 -1லையும் தான், x is equal to +1லையும் தான். ஸோ இது மேக்ஸிமமா மினிமமான்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்க, இங்கே பாசிட்டிவ், நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ், ஸ்லோப் வந்து நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் ஆகுது. அப்போ அது லோக்கல் மினிமமா இருக்குமா? ஸோ அப்போ f of x has local minimum at
x is equal to minus 1. So f of x has இப்போ பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ், பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ். ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து பாசிட்டிவ்ல இருந்து அதிகமா இருந்து நெகட்டிவ் ஆகுது, மைனஸ், அதாவது ஸ்லோப் வந்து கம்மி ஆகுது. அப்போ அது மேக்ஸிமமா ஹேஸ் ஒன் பாயிண்ட்ல என்ன நடக்குது, மேக்ஸிமம் கிடைக்குது இல்லையா, பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவா மாறுது. ஸோ இட் இஸ் மேக்ஸிமம். ஸோ இட் ஹேஸ் லோக்கல் மேக்ஸிமம் அட் x is equal to 1. ஸோ அப்போ f of minus 1 என்னன்னு கண்டுபிடிக்கணும், f of 1 என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ f of minus 1 அப்படிங்கிறது வந்து லோக்கல் மினிமம், இது வந்து லோக்கல் மேக்ஸிமம். சரியா, கண்டுபிடிச்சலாமா? அந்த ஃபங்க்ஷன் என்ன, கொடுத்த ஃபங்க்ஷன் என்னது, எக்ஸ் பிளஸ் எக்ஸ் அப்படிங்கிறது மைனஸ் 1 டிவைடட் பை 1 பிளஸ் 1. Okay, so which is equal to minus 1 by 2. So இங்க 1 divided by 2, so which is equal to 1 by 2. So இதுதான் வந்து என்னது, is local minimum of f of x எங்க நடந்திருக்கு, at x is equal to minus 1. இது is local maxima of f of x at x is equal to plus 1. சரியா, ஸோ இப்படிதான் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுவீங்க. ஸோ இதோட நம்ம இந்த எக்ஸசைஸ்ல இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாம்பிள்ஸும் சால்வ் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் எங்க யூஸ் பண்ணணும், ஸோ பின்ன மோனோடானிக் ஃபங்க்ஷன்னா என்ன, ஒரு ஃபங்க்ஷனோட மோனோடானிசிட்டியை எப்படி கண்டுபிடிக்கணும், இன்டர்வல்ஸ் எப்படி பிரிச்சு அந்த இன்டர்வல்ஸ்ல அந்த ஃபங்க்ஷனோட பிஹேவியர் இன்க்ரீசிங்கா இருக்கா டிக்ரீசிங்கா இருக்கா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் வச்சு எப்படி சால்வ் பண்ணலாம். ஸோ இதுவே ஃபர்ஸ்டோட டெரிவேட்டிவ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது பாசிட்டிவா இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் அந்த இன்டர்வல்ல இன்க்ரீசிங்கா இருக்கும், நெகட்டிவா இருந்துச்சுன்னா டிக்ரீசிங்கா இருக்கும். அந்த ஐடியா புரிஞ்சுட்டோம். ஸோ அந்த இன்க்ரீசிங் டிக்ரீசிங்கா இருக்கும்போது அந்த பாயிண்ட் வந்து மேக்சிமமா மினிமமா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற ஐடியா எல்லாம் பார்த்தோம். லோக்கல் எக்ஸ்ட்ரீமா பாயிண்ட்ஸ்னா என்ன, லோக்கல் மினிமா மேக்சிமமா என்ன, ஸோ அப்சல்யூட் மேக்சிமா மினிமா எப்போ வரும், அது க்ளோஸ்டு இன்டர்வலா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஃபங்க்ஷனை ஒரு க்ளோஸ்டு இன்டர்வல்ல அப்சல்யூட் மேக்சிமம் அப்சல்யூட் மினிமம் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கணும், இந்த மாதிரி எல்லா ஐடியாஸுமே நம்ம இன்னைக்கு செஷன்ல டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் எந்த பார்ட்ல கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகியோ அதை மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி பாருங்க. டிஃபரன்ஷியபிலிட்டி கான்செப்ட்ல இது ரொம்ப 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 முக்கியமான அப்ளிகேஷன். சரியா, ஸோ இதுக்கப்புறம் எக்ஸசைஸ்ல இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸுமே நம்ம சால்வ் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் செஷன்ல. அது வரைக்கும் எல்லாருமே கிளியரா படிச்சிருங்க. ஸோ இந்த செஷன்ல சால்வ் பண்ண எல்லா கொஸ்டின்ஸும் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் செஷன்ல உங்க எல்லாரையும் நான் மீட் பண்றேன். ஸோ அது வரைக்கும் டாடா, பை பாய், கீப் லேர்னிங்.